பிரார்த்தனை. ஓம் கஜானனம் பூதகணாதிசேவிதம் கபித்தஜம்பூ ஃபலசாரபக்ஷிதம் உமாசுதம் शोकविनाशकारणम् नमामि विघ्नेश्वरपादपङ्कजम् सरस्वती नमस्तुभ्यं वरदे कामरूपिणि विद्यारम्भं करिष्यामि सिद्धिर्भवतु मे सदा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। ओम नमः शुक्र बृहस्पतिभ्यां வேதத்தை பற்றி திரை வித்யால ரெண்டாவதான வேதத்தை பற்றி பார்த்துட்டு இருக்கோம். அதில் திரையின் பேர் சொன்னார். அதில் வேதம்ங்கிற வார்த்தையில் என்னெல்லாம் அடங்கும் அப்படின்னு ஒரு ஐடியா கொடுத்தாரு. அதுக்கப்புறம் இதனுடைய பிரயோஜனம் என்னன்னு சொல்லும்போது சுதர்மத்தை காப்பாற்றுறதுக்கு பயன்படுது அப்படின்னு. சுதர்மம்னா என்னன்னா வர்ண தர்ம அடிப்படையிலையும் ஆசிரம அடிப்படையிலையும் ரெண்டு விதமாக இருக்கலாம். அதில் வர்ணத்தை பற்றி உள்ள விஷயங்களை சொன்னார், யார் யார் என்னென்ன பண்ணுவாங்கன்னு. அடுத்தது ஆசிரமத்தை பற்றி சொல்லும்போது முதல்ல கிரகஸ்த ஆசிரமத்தை பற்றி ஆரம்பித்தார். போன வகுப்புல தான் பார்த்தோம். இந்த கிரகஸ்த ஆசிரமத்தில் சொல்றதுக்கு நிறைய இருந்தாலும் நமக்கு திருக்குறள்ல ஒரு அதிகாரம் இருக்கு, இல்லறம் அப்படின்ட்டு ஒரு இயலே இருக்கு. அதுல நிறைய அதிகாரம் இருக்கு. அதுல ஒரு இடத்துல இது வருது, துறந்தார்க்கும் துவாதவர்க்கும் இறந்தார்க்கும் இல்வாழ்வான் என்பான் தலை. முதல்ல 3 குறள் இந்த மாதிரி தான் வரும். துறந்தார் அப்படின்னா மற்றவர்களால கைவிடப்பட்டவர்கள் அப்படிங்கிற அர்த்தம். துவாதவர் அப்படின்னா வாழ்க்கையை என்ஜாய் பண்ணாதவங்க, அனுபவிக்காதவங்க, அதாவது திருமணமாகாதவங்க. அடுத்தது இறந்தார் அப்படின்னா அநாதப்பிரணமா இறந்தவங்க. இந்த 3 பேருக்கும் இல்வாழ்வான் என்பான் துணைன்னு எழுதியிருக்கிறார். இல்வாழ்வான் தான் இந்த 3 பேரையும் கவனிச்சுக்கணும். துறந்தார்க்கும் துவாதவர்க்கும் இறந்தார்க்கும் இல்வாழ்வான் என்பான் துணை. இப்போ அவங்க 3 பேரையும் கேர் பண்ற பொறுப்பு இவனுக்கு தான். இன்னைக்கு நம்ம கவர்மெண்ட் பார்க்கணும்னு சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனா நம்ம நாட்டு சிஸ்டம் வந்து இல்லறத்தான் தான் அவங்கள பார்க்கணும். ஒரு சொசைட்டிக்கு முதுகெலும்பு மாதிரி இருந்து பார்க்க வேண்டிய கடமை இல்லறத்தானுக்கு. அதனால தான் ஔவையார் சொன்னாங்க, இல்லறம் அல்லது நல்லறம் அன்று அப்படின்னு சொன்னார். அடுத்தது இன்னொரு குறள் சொல்லுது. முதல் 3 குறள்ல ஒண்ணா சொல்றேன். தென்புலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கல் தான் என்று ஐம்புலத்தாறு ஓம்பல் தலை. தென்புலத்தார்னா பித்திருக்கள். நமக்கு இதுல வந்து தேவ பித்திரு அதிதி 3 வருது. இல்ல பித்திருக்களை வந்து தென்புலத்தாருங்கிறது குறிக்குது. பொதுவாக பித்திருக்களுடைய திசை தெற்கு, யம திசை அப்படின்னு நம்ம சாஸ்திரத்துல இருக்கு. அதை அடிப்படையாக வச்சு தென்புலத்தாருங்கிற வார்த்தை பயன்படுத்தி இருக்கு.
அடுத்தது தெய்வம். தெய்வங்கிறது தேவ அப்படிங்கிற வார்த்தைக்கு சமானமானது. விருந்து அப்படிங்கிறது அதிதிக்கு சமானமானது. இந்த 3 பேருக்கு கூட இன்னும் 2 சேர்க்கிறார். நான் பஞ்சமகா யஜ்ஞம் சொன்னேன். அத மனசுல வச்சுக்கிட்டு வள்ளுவர் இன்னும் 2 சேர்க்கிறாரு. தான், ஒக்கல், தான். ஒக்கல்னா சுற்றம், சுற்றத்தார்கள். தான் அப்படிங்கிறது தன்னுடைய குடும்பம், குழந்தைகள். கடைசியா அவங்களையும். இப்படி 5யுமே கவனிக்கிறது இல்லறத்தனுடைய கடமை. தென்புலத்தார், தெய்வம், விருந்து, ஒக்கல், தான் என்று 5புலத்தாறு ஓம்பல் தலை. இந்த 5 பேரையும் பாதுகாக்கிறது அவனுடைய தலையாய கடமை. அப்புறம் இன்னொன்னு, இல்வாழ்வான் என்பான். இதுதான் முதல் குறள். முதல்ல சொன்ன 2ம் 2வது 3வது குறள். முதல் குறள் இது. இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றின் நின்ற துணை. இல்வாழ்வான் அப்படிங்கிறது யாரு அப்படின்னு கேட்டா, இயல்புடைய மூவர்க்கும், மற்ற 3 ஆசிரமத்துக்காரங்களுக்கும், அதாவது பிரம்மச்சாரி, இல்வாழ்வான விட்டா வானப்பிரஸ்தன், சன்னியாசி, இந்த 3 ஆசிரமத்துக்காரங்களுக்கும் இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றின் நின்ற துணை. அவர்கள் அவர்களுடைய ஆசிரமத்தை நடத்தி போகிறதுக்கு வழியா, உதவியா இருக்கக்கூடியவன் தான் இல்வாழ்வான். இது அதனுடைய முதல் பொருள். அப்போ கிட்டத்தட்ட அதை ஒட்டிதான் இதுல சில விஷயங்கள் சொல்லியிருக்கு. இப்படி இதுக்கு நிறைய ஆங்கிள் இருக்கு. கர்ம யோகத்துல விவேகானந்த சாமி மகா நிர்வாண தந்திரத்துல இருந்து இல்வாழ்வனுடைய கடமை என்ன அப்படிங்கிறத சொல்றாரு. நான் அந்த பாம்பன் விளை கீதா கிளாஸ்ல அதை பத்தி சொல்லியிருக்கிறேன். நம்ம கிளை டாபிக்ல போயிட்டே இருந்தா இது கடறாது. அதனால இப்போதைக்கு இந்த அளவு சொல்றேன். அதனால நீங்க நாயன்மார்கள் வரலாறு எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, அது மாதிரி ஆழ்வார்கள் வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா, மகாபக்த விஜயம் சொல்லிட்டு நிறைய பக்தர்களுடைய வரலாறு சொல்லுவாங்க. இதுல எல்லாம் பார்த்தீங்கன்னா, அப்புறம் திருமூலர் மாதிரிப்பட்ட பெரியவங்க எல்லாம் சொல்லி இருக்கிறது, ஔவையார் மாதிரிப்பட்டவங்க சொல்லி எல்லாத்துலயும் பார்த்தீங்கன்னா, இறைவனுடைய அடியார்களுக்கு தொண்டு செய்கிறது இறைவனுக்கே செய்கிற தொண்டு. ஒரு பாடல் சொல்லுது, நாயன்மார்கள்ல பெரும்பாலானவங்க சிவனடியார்களுக்கு தொண்டு செய்தவங்க தான். அதனால அவங்க நாயன்மார் லிஸ்ட்ல வந்தாங்க. அவங்க சிவனுக்கு தொண்டு செய்யல. சிவனுக்கு யாரு பக்தரா இருக்காங்களோ அவங்களுக்கு தொண்டு செய்தாங்க. விபூதி போட்டுட்டு வந்தா தொண்டு செய்திருவாங்க. காவி உடுத்துட்டு வந்தா தொண்டு செய்திருவாங்க. அந்த ருத்ராட்சம் போட்டுதான் தொண்டு செய்திருவாங்க. அந்த மாதிரி அவங்க வாழ்ந்தாங்கனால்தான் அவங்க பேர் 63 லிஸ்ட்ல வருது. இது அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு நீங்க டீட்டெயிலா படிச்சா தெரியும். இப்படி பெருசு என்னன்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்ட போது ஔவையாருடைய இது நினைக்கிறேன், பெரிது பெரிது புவனம் பெரிது. உலகம் ரொம்ப பெருசு. புவனமோ நான்முகன் படைப்பு. இந்த பிரம்மாண்டம்ங்கிறது ரொம்ப பெருசு. உலகத்துல பெருசு எதுன்னா பிரம்மாண்டம் தான் பெருசு. ஆனா அது கூட பிரம்மதானே படைச்சாரு. அப்போ அந்த இவ்வளவு பெரிய பிரம்மாண்டத்தை படைச்ச பிரம்மா அதோட பெரிய ஆளா இருக்கணும். பிரம்மா தான் பெருசு அப்படின்னு. பிரம்மா தான் பெருசா அப்படின்னா இல்ல, பிரம்மாவையே படைச்சது விஷ்ணு இல்ல. நான்முகன் கரியமால் உந்தியில் வந்தோம். விஷ்ணுவனுடைய தொப்புள் தாமரையில பிறந்தவர் தான் பிரம்மா. பிரம்மாவையே படைச்சால் தானே பெருசா இருக்கணும். அப்ப விஷ்ணு தான் பெருசு அப்படி. அப்போ விஷ்ணு தான் பெருசா அப்படின்னா, சேச்சா விஷ்ணு பாம்புல எல்லாம் படுத்திருக்காரு. அப்ப அவரை படுக்க வைக்கிற அளவுக்கு பெருசா இருக்குன்னா அந்த பாம்பு தானே பெருசு அப்படின்னு. கரியமால் அரவணை தீன்றோம். அரவணையில படுத்திருக்கிறவன். அப்ப பாம்பு தான் பெருசா அப்படின்னா, சேச்சா அந்த பாம்பு அரவோ உமையவள் சிறு விரல் மோதிரம். இந்த பாம்புங்கிறது அவனுடைய உமாதேவிக்கு சிண்டு விரல்ல உள்ள ஒரு சின்ன மோதிரம் அப்படி. அப்போ உமாதேவி தான் பெருசு. சிறப்பு உமாதேவி தான் பெருசா அப்படின்னா, சேச்சா உமாதேவி யாரு? சிவன்ல பாதி தானே. சிவனுக்கு இடது பாகத்துல இருக்குதுதானே. உமையோ இறைவர்தம் பாகத்து ஒடுக்கம். அப்படி ஒரு பாகத்துல அடங்கிட்டா உமாதேவி. அதனால உமாதேவி இல்ல, சிவன் தான் பெருசு அப்படின்னு. அப்ப சிவன் தான் உண்மையிலே பெருசா அப்படின்னா அதுவும் சொல்ல முடியாது. ஏன்னா சிவன் அவனுடைய பக்தருடைய இதயத்துல இருக்காரு. சிவனையே தன்னுடைய இதயத்துல வச்சிருக்காரா, பக்தன் தான் பெருசு. தொண்டர்தம் பெருமை சொல்லவும் பெரிதே அப்படின்ட்டு அந்த பார்க்க முடியும். பெரிது பெரிது புவனம் பெரிதுன்னு ஆரம்பிச்சு விட முடியும். இந்த ஒரு இதை பொதுவா நம்முடைய இலக்கியங்கள், வரலாறுகள் எல்லாத்திலையும் பார்க்க முடியும். இறைவனுடைய அடியார்கள் இறைவனை விட பெரியவங்க
அப்படிங்கிறது. அப்போ இந்த இதுல அதிதி பூஜனம் அல்லது நரயஜம்ங்கிற மாதிரி வருது நான் சொன்னேன். இந்த பஞ்சமா தேவ பித்ரு அதிதி அப்படின்னு. அது கூட மற்ற 3 ஆசிரமத்தார்களுக்கு உதவி பண்றதுதான் முக்கியம். பிரம்மச்சாரி, வானப்பிரஸ்தன், சன்னியாசி, அதுதான் முக்கியம். அதுலயும் முக்கியமா சன்னியாசிகளுக்கு இது பண்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா அவங்க யாருக்குமே உழைச்சு சம்பாதிக்கிற கூடிய அதிகாரம் கொடுக்கப்படல. பிரம்மச்சாரி பிஷை எடுத்து குரு கிட்ட கொண்டு கொடுக்கணும், குரு கொடுக்கறத சாப்பிட்டுக்கணும். அதான் நோக்கம் என்னன்னா, அவன் படிக்கிற சமயத்துல அவனுக்கு வேற கான்சென்ட்ரேஷன் இருக்கக்கூடாது. அவன் டிவி மொபைல் பார்க்க கூடாதுங்கிறது மட்டும் இல்ல, வயிற்று பாட்டுக்கு கூட அவன் கவலைப்படக்கூடாது. அதுலயும் பெரிய கவலை வயிறது என்ன, அவனுடைய உடுதுணிக்கோ வயத்துக்கோ அவன் கவலைப்படக்கூடாது. அது ப்ரொவைட் பண்ண வேண்டியது சொசைட்டியுடைய கடமை. சொசைட்டின்னு வரும்போது யாருன்னா கிரகஸ்தன் தான். கிரகஸ்தனுக்கு திரைக்கடல் ஓடி அவன் திரவியம் தேடலாம். அவனுக்கு எல்லா விதமான உரிமைகளும் கொடுக்கப்பட்டிருக்கு. என்ன எவ்வளவு வேணாலும் சம்பாதிக்கலாம், இவ்வளவுதான் சம்பாதிக்கணும்ங்கிறது கட்டுப்படலாம் அவனுக்கு கிடையாது. அவனுக்கு நிறைய ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்கு. அப்போ அதெல்லாம் அவனுக்கு கொடுத்துருக்கிறதுக்கு காரணம், அவன் நிறைய சம்பாதிச்சு அதன் மூலமாக சொசைட்டிக்கு ஒரு பில்லர் மாதிரி, முதுகெலும்பு மாதிரி வாழணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி. இதுதான் நம்முடைய மெயின் கான்செப்ட். அந்த மாதிரி நோக்கத்தினால தானே என்னமோ அவர் எடுத்த உடனே கிரகஸ்தாசிரமத்தை முதல் வயசுல வச்சுட்டாரு. நியாயமா இந்த மாதிரி காரணங்களால தான் முதல்ல வச்சிருக்கணும். நியாயமா வரிசைப்படி பார்த்தா பிரம்மச்சரியம் தான் முதல்ல வரும். இவரு கிரகஸ்தத்தை முதல்ல சொல்லியிருக்கிறாரு. அடுத்தது பிரம்மச்சாரிணக स्वाध्यायः अग्निकार्य अभिषेकौ भैक्ष वृत्तित्वम् आचार्य प्राणान्तिकी वृत्तिः तद् अभावे गुरुपुत्रे सब्रह्मचारिणी वा. அதுல ஒரு சின்ன குழப்பம் இருக்க மாதிரி தோணிச்சது, பார்ப்போம். பிரம்மச்சாரிணக அப்படின்னா கிரகஸ்தஸ்யன்னு வந்ததுன்னா 6ஆம் 6th கேஸ், அவருடைய அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். பிரம்மச்சாரிங்கிறது பிரம்மச்சாரின் அப்படிங்கிற சத்தத்திலிருந்து வர்றதுனால அது பிரம்மச்சாரிணக அப்படின்னு மாறிடும். குரு பிரம்மால குரவே அப்படின்னு 4வது வேற்றுமை வர்றது மாதிரி, இங்க 6வது வேற்றுமை பிரம்மச்சாரி சப்தத்துக்கு பிரம்மச்சாரிணக அப்படின்னு வரும். அது 6th கேஸ் தான். பிரம்மச்சாரியினுடைய சுதர்மமானது என்ன அப்படின்னு கேட்டால் அப்படிங்கிறது அண்டர்ஸ்டுட். பிரம்மச்சாரியுடையன்னு சொன்ன உடனே பிரம்மச்சாரியுடைய சுதர்மம் என்னது என்று கேட்டால் சுவாத்தியாயக. இப்ப சுவாத்தியாயக அப்படிங்கிறது தன்னுடைய விஷயங்களை படிக்கிறது. இப்ப தன்னுடைய விஷயம் என்னங்க, நான் போன ஸ்லோகம் சொன்னேன். சுஷாகா உபனிஷத், கீதா, விஷ்ணோர் நாம சகசிரகம், ருத்ரம் ச பௌருஷம் சூக்தம், நித்தியம் ஆவர்த்தையே புதக. இது ஒருவன் தினமும் படிக்கட்டும் அப்படின்ட்டு. இதுல பொதுவா தன்னுடைய வேதத்தை படிக்கிறது ஒரு முக்கியமான கடமை. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேதம் இருக்கும். பொதுவா நாம நம்மளை அறிமுகப்படுத்தக்கூடிய ஒரு முறை நம்ம நாட்டுல இருக்கு. அதுக்கு அபிவாதனம்னு பேரு. இன்னைக்கும் அத சில இடங்கள்ல பார்க்கலாம். பொதுவா பிராமின்ஸ் பெரியவங்களுக்கு முன்னாடி இப்படி கை வைப்பாங்க, இப்படி குனிஞ்சு இப்படி கை வைப்பாங்க. உண்மையிலே என்ன அப்படின்னா, அவர் தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாரு. அவங்க சத்தமாவே சொல்லவும் செய்வாங்க. இப்ப சொல்றாங்களா பழக்கம் இருக்கலாம், சில இடத்துல இல்லாம இருக்கலாம். ஆக்சுவலா சொல்லணும், சத்தமா சொல்லணும். இப்போ பெரியவங்க முன்னாடி போன உடனே அவர்கிட்ட, நான் இந்த கோத்திரத்தில் வந்தவன், இந்த சூத்திரத்தில் வந்தவன்,
இந்த வேதத்தில் வந்தவன், இந்த வேதத்தினுடைய விளக்கத்தில் வந்தவன், என்னுடைய பேரு இன்னது, நான் இந்த வர்ணத்தை சார்ந்தவன், இவ்வளவு விஷயம் அதுக்குள்ள அடங்கும். ஒரு உதாரணம் சொல்லதா இருந்தா, வாசிஷ்ட, மைத்ராவருண, கௌண்டின்ய, இது ஒரு திரய ஆர்ஷேய பிரவரான்விதக, வசிஷ்ட குலத்துல வந்த, மித்ராவருணர் குலத்துல வந்த, குண்டின ரிஷி குலத்துல வந்த அப்படிங்கிற அர்த்தத்துல வாசிஷ்ட, தத்தி எல்லாம் தத்திதான். வாசிஷ்ட, மைத்ராவருண, கௌண்டின்ய, திரய ஆர்ஷேய பிரவரான்விதக, இந்த 3 ரிஷிகளுடைய வழியில வந்த. வசிஷ்டருக்கு பிறகு மித்ராவர்ண ரிஷி, மித்ராவர்ணருக்கு பிறகு குண்டின ரிஷி. இந்த லீனியேஜ்ல, இப்படி 3 ரிஷிகள் வரக்கூடிய லீனியேஜ்ல வந்த திரய ஆர்ஷேய பிரவரான்விதக. ஆர்ஷேயன ரிஷில இருந்து வந்த வார்த்தை ஆர்ஷேயம், தத்திதம். பிரவரான்விதக கௌண்டின்ய கோத்திரக, அதுல என்னுடைய கோத்திரம் வந்து கௌண்டின்ய ரிஷியுடைய கோத்திரம். யஜுஷாக்கா அத்தியாயி, வேதத்துல என்னுடைய சாக்கை வந்து யஜு வேதம், அதனுடைய சாக்கை. கௌண்டின்ய கோத்திரக ஆபஸ்தம்ப சூத்திரக, கோத்திரத்துக்கு அடுத்து சூத்திரம் தரணும். ஆபஸ்தம்பருடைய விளக்கத்தை ஒட்டி வர்றவங்க நாங்க. ஏன்னா ஆஸ்வலாயன சூத்திரம் இருக்கு, ஆபஸ்தம்ப சூத்திரம் இருக்கு, இப்படி வேதத்துக்கு விளக்கம் சொல்லக்கூடியவங்கள பல முறைகள் இருக்கு. அதுல ஆபஸ்தம்பருடைய முறையை ஒட்டி நாங்க இது எடுத்துக்கிறோம் அப்படிங்கிற அர்த்தத்துல ஆபஸ்தம்ப சூத்திரக. அதுக்கு அடுத்தது யஜுஷாக்கா அத்தியாயி. அப்புறம் என்னுடைய பேரு எதுவோ அது. உதாரணத்துக்கு வேதனிஷ்டா வச்சுங்க, வேதனிஷ்டா. அடுத்தது நான் எந்த வர்ணங்கிறத சொல்லணும். பிராமணனா இருந்தா சர்மான்னு சொல்லணும், வைசியனா இருந்தா வர்மான்னு சொல்லணும், மன்னிக்கணும், குப்தா. நம்ம பொதுவா இன்னைக்கு வந்து குப்தாங்கிறது ஒரு குறிப்பிட்ட யாரோ கொஞ்சம் பேர் மட்டும் வச்சிருப்பாங்கிற ஐடியால இருக்கும். சேட்டு உட்பட எல்லாரும் குப்தா தான். அப்புறம் தாஸ், தாசங்கிறது சூத்திரனுக்கான பட்டப்பேர். இந்த வர்ணத்துக்கு 4 வர்ணத்துக்கு 4 பட்டப்பேர். அப்படி சொல்லி அகமஸ்மி போஹோ, இதுதான் நான், பெரியவரே. போன்னா பெரியவரே, இதுதான் நான் அப்படிங்கிறது. அப்ப சொல்லுதா இருந்தா வாசிஷ்ட, மைத்ராவருண, கௌண்டின்ய, திரயார்ஷேய பிரவரான்விதः, கௌண்டின்ய கோத்திரः, ஆபஸ்தம்ப சூத்திரः, யஜுஷாக்காத்தியாயி, ஸ்ரீ வேதனிஷ்ட சர்மா நாம அகமஸ்மி போஹோ அப்படின்னு சொல்லணும். பொதுவா தலையை குனிஞ்சுதான் சொல்லணும். பிராமணனா இருந்தாலும் இந்த பெரியவங்க முன்னாடி தலையை குனிஞ்சுதான் சொல்லணும். சொல்ல போனா அந்த ஜப்பான்ல சொல்லுவாங்க, முன்னாடி இருக்கிறாள் எவ்வளவு பெரிய ஆள், அந்த ஆளுக்கு ஏற்ற மாதிரி டிகிரி வருமா. நம்ம சாமி போனா 90 டிகிரியில வளர்ந்துருவாங்களாம். ஏதோ சன்னியாசி இல்ல, 90 டிகிரியில வளர்ந்துருவாங்களாம். அப்படி அவங்க வளையறதுல வந்து அந்த மரியாதையுடைய அளவு காட்டப்படுதுன்னு சொல்லுவாங்க சாமி. அந்த மாதிரி பொதுவாக நம்ம நாட்டு அது சூத்திரம் எல்லாம் இடுப்புல துண்டை கட்டிக்கிட்டு நிக்கணும் அப்படின்னு. யாரா இருந்தாலும் நம்ம நாட்டை தலையை குறிஞ்சி மரியாதையோட தான் சொல்லணும் அப்படிங்கிற இது இருந்தது. எதுக்கு சொல்ல வந்து, இப்படி வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேதம் இருக்கும். அந்த வேதத்தை காப்பாற்றுற பொறுப்பு அந்த இவங்களுக்கு இருக்கும். அது அதாவது ஸ்வ அத்தியாயம் சொல்றதுல, அத்தியனம் அப்படின்னா படிக்கிறது. இது வந்து தைத்திரியோ உபனிஷத்துல இதை பத்தி வருது. மாத்ரு தேவோ பவ பித்ரு தேவோ பவன் ஆரம்பிக்கிற மந்திரத்துல சுவாத்தியாயான் மா பிரமதக, படிக்கிறதுல இருந்து தவறிடாத. சுவாத்தியாயம்ங்கிறது படிக்கிறது. பொதுவா குருகிட்ட போய் படிச்சுக்கிட்டு திருப்பி நம்ம செல்ஃப் பிராக்டிஸ் பண்றோம். ஸ்வான செல்ஃப் பிராக்டிஸுக்கு அத்தியாயம், செல்ஃப் பிராக்டிஸுக்கு சுவாத்தியாயம்னு பேரு. அது சுவாத்தியாயம்னு கொடுத்துருக்கு. அப்போ படிச்ச முடியதோட விட்டுறப்படாது. தொடர்ந்து நம்ம படிச்சதை ரிவைஸ் பண்றதுன்னு இங்கிலீஷ் சொல்லுவாங்க. ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதுதான் சுவாத்தியாயங்கிற வார்த்தை சொல்லுது. சுவாத்தியாய அக்னி காரியக. பொதுவாக பிரம்மச்சாரிக்கு அக்னி காரியம் அப்படிங்கிறது சமிதாதானம்ங்கிற ஒரு சின்ன இது மட்டும்தான்.
காலையிலயும் சாயந்தரமும் பண்ணுவாங்க. ஒரு 10, 12 மந்திரங்கள் சொல்லி அரசு சொல்லி இல்ல சமித்துக்கள் ஏதாவது போடுவாங்க. அத பிறகு குழச்சி நெத்தியில போட்டுக்குவாங்க. ஹோமத்தெல்லாம் பண்ணி கிடைக்கக்கூடிய அந்த ரக்ஷை மாதிரி கிடைக்கும். அத போட்டுக்குவாங்க. ஒரு 5 அல்லது 10 நிமிஷம் தான் ஆகும் அது பண்றதுக்கு. தினமும் காலையிலயும் சாயந்தரம் பண்ணணும். சமிதா தகனம்னு பேரு. அதுதான் இந்த இடத்துல அக்னி காரியம்னு சொல்லப்பட்டிருக்கணும். மற்றபடி இவங்களுக்கு வேற அக்னி காரியம் கிடையாது. அது சாமிக்கு விளக்கேத்துறதோ அல்லது அதெல்லாம் ஸ்மிருதி சார்ந்தது. அக்னிஹோத்திரம், ஜோதிஷ்டோமம், தர்ஷ பூர்ணமாசம் அந்த மாதிரி இதெல்லாம் இவங்களுக்கு கிடையாது. அக்னி காரியம்னு இவங்களுக்கு சொல்லும்போது இந்த சமிதாதானம் மட்டும் தான் வரணும். கிரகஸ்தனுக்கும் அதெல்லாம் உண்டு. அக்னிஹோத்திரம், தர்ஷ பூர்ணமாசம், ஜோதிஷ்டோமம் அந்த மாதிரி இதெல்லாம் கிரகஸ்தனுக்கு உண்டு. 48 சம்ஸ்காரங்கள்னு சொல்லுவாங்க. அதுல 8 ஆத்ம குணங்களை விட்டா கூட 40 சம்ஸ்காரம். அந்த 40ல ஒரு 27 வந்து முழுக்க முழுக்க யாகங்கள் தான். அது கிரகஸ்தனுக்கு அவன் தினம் கடைபிடிக்க வேண்டிய லிஸ்ட்ல வரக்கூடியது. இந்த கிரகஸ்தனுக்கு அக்னி காரியங்கிற போது நிறைய வரும். பிரம்மச்சாரிக்கு எனக்கு தெரிஞ்சு அதெல்லாம் வராது. அதுல இந்த இடத்துல அக்னி காரியங்கிற வார்த்தைக்கு சமிதாதானம் பண்றதுங்கிற ஒரு அர்த்தம் மட்டும்தான் நம்ம எடுத்துக்க முடியும். அடுத்தது அபிஷேகம். இது வந்து அநேகமா நம்ம தெய்வ பூஜைன்னு எடுத்துக்கலாம். தனக்குன்னு ஒரு இஷ்ட தெய்வம் இருக்கு. அந்த இஷ்ட தெய்வத்துக்கு பூஜை பண்றோம். அபிஷேகம் முதலான பூஜைகள் பண்றோம். அதை அடிப்படையா வச்சு ஒரு அபிஷேகங்கிற வார்த்தை பயன்படுத்திருக்கலாம். ஏன்னா பூஜையில ஒரு அங்க அபிஷேகம் பண்றது அந்த அர்த்தத்துல. ஏன்னா அபிஷேகங்கிறதுக்கு இப்ப வேற வேற இடங்கள்ல வேற வேற அர்த்தம் வரலாம். படிச்சு முடிச்சவங்கள அபிஷேகம்னு சொன்னா அவர் வந்து கிரவுண்ட் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ராஜாவை அபிஷேகம் சொன்னா கிரவுண்ட் அர்த்தம். படிச்சவங்களை வந்து டிகிரி முடிச்சவங்க, பட்டம் வாங்கினவங்கிற மாதிரி அர்த்தம் வரும். அது ஸ்நாத்தக அப்படிங்கிற ஒரு அர்த்தமும் அதுக்கு வார்த்தையும் பயன்படுத்துவாங்க. இந்த இடத்துல நான் நினைக்கிறேன் தெய்வத்துக்கு வழிபாடு பண்றது, அந்த வழிபாட்டுல அபிஷேகம் ஒரு அங்கங்கிறதுனால அந்த அபிஷேகங்கிற வார்த்தையை போட்டுருப்பாரு. அதுல அக்னி காரிய அபிஷேக ரெண்டும் சேரும் போது 2 வார்த்தை சேர்ந்திருக்குங்கிறத காட்டுறதுக்காக வேண்டி அவு அப்படிங்கிற வார்த்தை வந்திருக்கு. அந்த அவு வந்து இருமை அப்படிங்கிறத குறிக்கும். நம்ம வேற ஒரு சில இடத்துல பார்த்திருக்கோம். இந்த இடத்துல அது இருமை அப்படிங்கிறதான் குறிக்குது. அக்னி காரியமும் அபிஷேகமும் அக்னி காரிய அபிஷேகம். அடுத்தது பைக்ஷ. பிக்ஷால இருந்து வர்றது பைக்ஷ தத்திதம். இல்ல பிக்ஷா விரதம் அப்படிங்கிறது பைக்ஷ விரதம்ன்ற மாதிரி அதுல இருந்து விரதித்துவம். பிக்ஷை எடுத்து எடுக்கிறதே விரதமாட்டு வச்சிருக்கிறவங்க அப்படிங்கிற அர்த்தத்துல பைக்ஷ விரதித்துவம். அதனால பொதுவா நம்ம நாட்டுல படிக்கிற மாணவர்களுக்கு அம்மா அப்பாட்ட சாப்பிடுற உரிமை கிடையாது. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, முதல்ல இந்த பூணூல் போடும்போது முதல் பிக்ஷை வாங்கணும். அந்த பிக்ஷைய அம்மாட்ட போய் வாங்குவாங்க. முதல் பிக்ஷை அம்மாட்ட. ஏன்னா முதல் பிக்ஷையே கிடைக்காம போயிடக்கூடாதுல்ல, அம்மா கண்டிப்பா கொடுத்துருவாங்க. என்னவோ முதல் பிக்ஷை அம்மாட்ட போய் வாங்குவாங்க. அதுக்கு பிறகு அவங்க எல்லார் வீட்லயும் வாங்குவாங்க. ஒருவேளை அவங்க சொந்த ஊர்ல இருந்தா அம்மாட்டையும் போய் வாங்குவாங்களா இருக்கும். சொந்த ஊர்ல இல்லைன்னா அம்மாட்ட வாங்க முடியாது. படிக்கிறதுக்கு வேற ஊருக்கு போயிட்டாங்க, வேற இடத்துக்கு போயிட்டாங்க அப்படின்னா அந்த ஊர்ல இருக்கிறவங்க தான் வாங்க முடியும், அம்மாட்ட வாங்க முடியும். ராமகிருஷ்ணனுடைய இதுல சொல்லுவாங்க, அவர் அந்த முதல் பிக்ஷையை அந்த வீட்டு வேலைக்காரிட்ட தான் வாங்குவேன் அப்படின்னு அவங்க வேலைக்காரிக்கு வாக்கு கொடுத்ததாகவும், நல்ல பூணூல் போடும்போது அவட்ட இருந்து வாங்கினாரு, தனின்னு அந்த அம்மா பேரு அப்படிங்கிற மாதிரி ராமகிருஷ்ணன் வாழ்க்கையில வரும். பொதுவாக அந்த முதல் பிக்ஷை யார்ட்ட வாங்குறதுங்கிற அவங்க முடிவு பண்ணிக்கலாம். இப்ப நான் ரிஷிகேஷ்ல இருக்கும்போது பூணூல் போட்டேன். அங்க என் கூட படிச்ச ஒரு அம்மாட்ட தான் நான் வாங்கிட்டேன். முதல் பிக்ஷை தட்டாம கிடைக்கிற ஒரு மாதிரி ஒரு ஆளை பார்த்து வாங்கிட வேண்டியதுதான். எப்படியா இருந்தாலும் பிக்ஷா விரதம் அந்த பிரம்மச்சாரிக்கு உண்டு. அவர் வந்து சொந்தமா சமைச்சு சாப்பிடக்கூடாது, பிரம்மச்சாரியும் சமைச்சு சாப்பிடக்கூடாது, சன்னியாசியும் சமைச்சு சாப்பிடக்கூடாது. ஆனா இன்னைக்கு அப்படி சாப்பிடலாம் 2 பேருக்கும் சாப்பாடே கிடைக்காது. நம்ம நாட்டுடைய அந்த சமுதாய சூழல் அந்த அளவுக்கு மாறி போயிருக்கு. ஒரு சன்னியாசி சமைச்சு சாப்பிட வேண்டிய நிலைமை இருக்குதுன்னா கிரகஸ்தாசிரமம் சரியா இல்லைன்னு அர்த்தம். அவர்கள் அவருடைய கடமையை சரியா செய்யலைன்னு அர்த்தம். ஒரு சாமி போய் கேட்டாராம் காஞ்சி பெரியவர்கிட்ட, எங்க இதுல வந்து ஒரு சாமி தான். அவரு இப்படி சன்னியாசம் நான் தனியா இருக்கிறேன், எனக்கு வந்து சமுதாயத்துல நமக்கு சப்போர்ட் சிஸ்டம் இல்லை இந்த மாதிரி,
அப்போ நான் என்ன பண்றது அப்படின்னு. அப்ப காஞ்சி பெரியவர் சொன்னாராம், அது நீ ருத்ரம் சொல்லிக்கிட்டே சம அப்படின்ட்டு சொன்னாராம். அது பிராயசித்தம். தப்பு பண்றோம், அதுக்கு ஒரு பிராயசித்தம். ருத்ரம்னு ஒரு மந்திரம் இருக்கு. அதை சொல்லிக்கிட்டே சம அப்படின்ட்டு சொன்னாராம். அப்போ இந்த பிக்ஷை அப்படிங்கிறது இந்த 3 பேருக்குமே உரியது. வானப்பிரஸ்தன், பிரம்மச்சாரி. அதனால்தான் ஔவையார் சொல்லும்போது, "கற்கை நன்றே கற்கை நன்றே பிக்ஷை புகினும் கற்கை நன்றே" அப்படின்னு சொன்னார். பிச்சை எடுத்தாவது படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அர்த்தத்துல. பிக்ஷை எடுத்தாவது படிக்கணும் இல்ல, பிக்ஷை எடுத்து தான் படிக்கணும்னு அர்த்தம். அதுக்கப்புறம் ஐயமும் பிச்சனையும் ஆந்தனையும் கைகாட்டின்னு ஆண்டாள் அவங்களுடைய திருப்பாவையில பாடுவாங்க. முடிஞ்ச வரைக்கும் ஐயமும் பிச்சையும் கொடுக்கணும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி பல இடங்கள்ல நமக்கு இந்த பிக்ஷை கொடுக்கறதுடைய பெருமை சொல்லப்பட்டிருக்கு. ஐயமிட்டு உண் அப்படின்னு ஔவையார் சொல்றாங்க. பிக்ஷை கொடுத்துதான் சாப்பிடணும். ஒரு இல்லறத்தான் அதான் நம்ம அன்னைக்கு போய் பார்க்கும்போது பார்த்தோமே, மிச்சத்தை போய் சாப்பிடுவார்னு பார்த்தோம். சேஷ போஜனம். ஏன்னா அவருக்கு நிறைய பேருக்கு இப்படி கொடுக்க வேண்டிய லிஸ்ட் இருக்கு. இந்த லிஸ்ட்ல இருக்கிற எல்லாரும் கொடுத்து முடிச்சுக்கிட்டு அப்புறம் தான் வீட்டுக்காரங்க சாப்பிடறதுனால அது சேஷ போஜனம்ட்டு முன்னாடியே பார்த்தோம். அதனால பிக்ஷாவர்த்தித்துவம் இவர் பிரம்மச்சாரி பிக்ஷை எடுத்து சாப்பிடணும் அப்படிங்கிறது ரொம்ப கரெக்டா சொல்றதா இருந்தா, ஒரு பிரம்மச்சாரிக்கு கவனம் முழுக்க படிப்புல இருக்கணும். படிப்பை தவிர வேற எதை பத்தி அவர் கவலைப்பட வேண்டிய இருக்கக்கூடாது. அப்படி நம்முடைய சமுதாயம் பண்பட்ட சமுதாயமா இருந்திருக்கு. அப்படியே அவனுக்கு டைம் கொடுத்து அவன் அதுக்கு முன்னாடி யாரு என்ன ஈஸியா எல்லாம் படிச்சு முடிச்சிருவான். ஒரு 24 வயசுல எல்லாத்தையும் முடிச்சுட்டு தான் வெளியே வருவான். ஏன்னா அவனுக்கு வேற எந்த கவலையும் கிடையாது. சாப்பாட்டை பத்தி கவலைப்படணும், ட்ரெஸ்ஸை பத்தி கவலைப்படணும், தங்குற இடத்தை பத்தி கவலைப்பட வேண்டாம். குருகுலத்தை வந்து ராஜா பெரிய செல்வந்தர்கள்லாம் பராமரிச்சுக்குவாங்க. குருவுக்கும் பணத்தை பத்தியோ சிஷ்யர்கள் அடுத்த சாப்பாடு போடுறதை பத்தி கவலைப்பட கிடையாது. அப்புறம் சிஷ்யர்களும் எந்த வீட்டுல போய் கையாஇருந்தாலும் சாப்பாடு கொடுத்துட போறாங்க. அந்த மாதிரி ஒரு ஹைஃபை சொசைட்டியா நம்ம இருந்துருக்கோம் ஒரு காலத்துல. சாணக்கியர் காலத்திலயும் எனக்கு தெரிஞ்சு இந்த பிக்ஷை எடுக்கிற இதெல்லாம் நடைமுறையில இருந்திருக்கு. குறைஞ்சபட்சம் அவருடைய சீரியல் அப்படி எல்லாம் காட்டுறாங்க, இருந்திருக்கும். அடுத்தது ஆச்சாரிய பிராணாந்திகி விருத்திகி. ஆச்சாரியருக்காக வேண்டி உயிரையே கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கக்கூடிய வாழ்க்கை. விருத்தின வாழ்க்கை. ஆச்சாரியாக வேண்டி உயிரையே கொடுக்க தயாரா இருக்கிற மாதிரி. கிருஷ்ணனுக்கு வந்து குருவனுடைய பையன் இறந்து போனான். நான் மீட்டு கொண்டு வருவேன் அவர் போனாரு. சாகிறதுக்கு சமமான பல விஷயங்களை எல்லாம் சந்திச்சு அவரை மீட்டு கொண்டு வந்தார் அப்படின்ட்டு பாக்குறோம். அவருடைய சாந்தி பெணி குருகுலத்துல அவர் படிக்கும்போது அப்படி மீட்டு கொண்டு வந்தாரு அப்படின்ட்டு. அந்த குருவினுடைய அவருடைய ஞாபகார்த்தமா தான் சின்மய மிஷன்காரங்க அவங்களுடைய மும்பை குருகுலம் நினைக்கிறேன், அல்லது ஹிமாச்சல் குருகுலத்துக்கு சாந்தி பெணி குருகுலம்னு வச்சிருக்காங்க. கிருஷ்ணர் படிச்சது சாந்தி பெணி மகரிஷிட்ட, நாம குருகுலத்துக்கு சாந்தி பெணி குருகுலம் வச்சிருக்காங்க. இந்த சாந்தி பெணி மகரிஷியுடைய பையனை இறந்து போனவங்க மீட்டு கொண்டு வந்தாருக்கு. அதான் அவர் குருதட்சிணை. ஒரு குரு ஒண்ணு வேண்டாம்னு சொன்னாரு. குருவுடைய மனைவி பையனை நினைச்சு கவலைப்பட்டதுனால கிருஷ்ணன் மீட்டு கொண்டு கொடுத்தாரு அப்படின்ட்டு பார்த்தோம். அப்போ குருவுக்காக உயிரையே கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கக்கூடிய வாழ்க்கை முறை பிரம்மச்சாரிக்கு இருக்கணும். சாணக்கியரை பொறுத்த வரைக்கும் அவருடைய சிஷ்யர்கள் நிறைய பேர் அப்படி இருந்தாங்க. அந்த சிஷ்யர்களை தான் அவருடைய போர் வீரர்களாகவும் ஒற்றர்களாகவும் இப்படி பல்வேறு விதமான அவருடைய அரசியல் காரியங்களுக்கு அவர் முழுக்க முழுக்க தன்னுடைய சிஷ்யர்களை தான் பயன்படுத்தினாரு அப்படின்னு அவருடைய வரலாறு சொல்லுது. அவருடைய சிஷ்யர்களை ஒருத்தன் தான் சித்திரகுப்தன், அவனை ராஜா ஆக்கினாரு. வேற சில பேரை ஒற்று வேலை இந்த மாதிரி காரியங்களுக்கு ஓலைகள் கொண்டு கொடுக்கறது, இப்படி பல திசைகள்லையும் இவருடைய சிஷ்யர்கள் வேலை செய்துட்டு இருப்பாங்க. படிச்சு முடிச்சு போறவங்களுக்கும் முழுக்க வேலை இதுதான் அப்படிங்கிற மாதிரி வச்சிருந்தாருன்னு அந்த வரலாற்றுல நம்ம பாக்குறோம். அப்போ அந்த காலத்துல அது வந்து ரிஸ்கான வேலை தான்.
ஏன்னா இவர் இருந்த தக்ஷஷீலா ராஜா வந்து இவருக்கு ஃபேவரான ராஜா கிடையாது. அவர் வந்து அலெக்சாண்டருக்கு அடிமையா இருந்தாள். இவருடைய சொந்த நாட்டு ராஜா, மகத நாட்டு ராஜா வந்து சுகபோகங்கள்ல மூழ்கி இருந்தாரு. அவருக்கும் இவரை கண்டா ஆகாது. இவர் தர்மம் சொல்றதை கேட்க முடியாது. மற்ற பல ராஜாக்களுக்கும் சொந்தக்காரியை ஜிந்தாபாத்ன்னு இருந்தவங்க. அதுல புருஷோத்தமன் மட்டும்தான் கொஞ்சம் வித்தியாசமான ராஜான்னு நினைக்கிறேன். ஆனா அவரும் மற்றவங்க கூட சேர்றதை பத்தி கவலைப்பட்டுக்கிட்டது இல்லை. அப்புறம் இவர் பேசி அவரை சரி கட்டினாருன்னு நினைக்கிறேன். இது சொல்ல வரேன். அப்ப அந்த மாதிரி ஒரு சாதகம் இல்லாத சூழல்ல தன்னுடைய சிஷ்யர்களை எல்லாரையுமே அவர் ஈடுபடுத்தினா. அந்த சிஷ்யர்கள்ல சத்திரர்களும் இருந்திருப்பாங்க, பிராமணர்களும் இருந்திருப்பாங்க, வைசியர்களும் இருந்திருப்பாங்க, சூத்திரர்கள் கூட இருந்திருக்கலாம். இவங்க எல்லாரையுமே அவர் அதனுடைய பெரிய மாஸ்டர் பிளானுக்கு காய்களாட்டு பயன்படுத்திக்கிட்டாரு. அவங்களுக்கு அதுல உயிர் போகிற அபாயம் இருந்தாலும் அவங்க அதெல்லாம் செய்தாங்கிறத நம்ம பார்க்கிறோம். அடுத்தது தது அபாவே, ஒருவேளை குரு இல்லைன்னா என்ன பண்றது? குரு புத்திரே, குருவினுடைய பையன்கிட்ட அந்த மரியாதையை காட்டணும். குருவுடைய பையனை அநேகமா படிச்சவனா இருப்பான், பாடம் எடுக்கிறவனா இருப்பான், குருவா இருக்கிறது தகுதிவனா இருப்பான். குரு உயிரோட இல்லை அப்படிங்கிற பட்சத்துல அவனுடைய பையன்கிட்ட அந்த குருவிட்ட காட்டுற அதே பக்தியை காட்டணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்கு. பழைய காலத்துல ரிஷிகள்னு ஒரு இது இருந்தாங்க, சன்னியாசிகள் இருந்தாங்க. சன்னியாசிகள் வந்து 2 விதமா இருக்கலாம். ஒண்ணு பிரம்மச்சாரி, கிரகஸ்தம், வானப்பிரஸ்தம் வந்து சன்னியாசம் எடுக்கிறவங்க. அவங்களுக்கு குழந்தையெல்லாம் இருக்க வாய்ப்பு இருக்கு. பிரம்மச்சரியத்துல இருந்தே சன்னியாசம் ஆகலாம், ஆதிசங்கரர் மாதிரி. அவங்களுக்கு குழந்தையெல்லாம் இருக்க மாட்டாங்க. அப்புறம் ரிஷிகளா இருந்தா அவங்க வந்து இல்வாழ்க்கையில தான் இருப்பாங்க. துறவியாகவும் இருக்கலாம், இல்வாழ்க்கையிலும் இருக்கலாம், ரிஷிகளை பொறுத்த வரைக்கும். அப்ப ரிஷிகள் குருமார்களா இருக்கும்போது அவங்களுக்கு குரு பத்தினி, குழந்தைகள் எல்லாமே இருக்கும். அதுக்கப்புறம் பின்னாடி இவர் சாணக்கியர் காலத்துல அவர் கல்யாணம் பண்ணலன்னு நினைக்கிறேன். ஆனா அவருடைய காலத்துல பாத்தீங்கன்னா குருமார்கள் குரு பத்தினிகளோட இருந்தாங்க. இல்லறத்தார்கள்லயே சிலர் பேர் குருவா இருப்பாங்க. அவங்க ரிஷிகளா இருக்க மாட்டாங்க, அல்லது துறவிகளா இருக்க மாட்டாங்க. ஆனா அவங்க குருமார்களா இருந்திருப்பாங்க. அப்படிப்பட்ட வாழ்க்கை காலம் அவருடைய காலம் நம்ம பார்க்கிறோம். அதனால குரு புத்திரே, குருவினுடைய பையன்கிட்ட அந்த மரியாதையை கொடுக்கணும், குரு இல்லைன்னா. அடுத்த சப்ரம்மச்சாரிணின்னு எனக்கு பாடம் இருக்கு. உங்க புக்ல என்ன இருக்கு? பொதுவா பிரம்மச்சாரிணி அப்படிங்கிற வார்த்தை வந்து பெண்பால். இப்ப பெண்களும் குருகுலத்துல கல்வி பயின்றிருக்கணும் அல்லது பயிலலாம்ங்கிற கருத்து சாணக்கியருக்கு இருந்திருக்கணும்ங்கிற மாதிரி நாம யூகிக்க இடம் இருக்கு. இதை வச்சு என்னுடைய இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் ஆர் டு அன் எல்டர் கிளாஸ்மேட் அப்படின்னு போட்டிருக்கு. மூத்த பிரம்மச்சாரின்னு மாதிரி போட்டிருக்கு. சன்னா சகன்னு அர்த்தம். குருவினுடைய மகன் கிட்டையும் கூட உள்ள பிரம்மச்சாரிகள் கிட்டையும் அப்படின்னு அர்த்தம் வரணும். பிரம்மச்சாரின் ஒரு நிமிஷம், இது ஒருவேளை 7வது வேற்றுமையா இருக்கலாம், அதனால அப்படி போட்டுக்கலாம், பார்த்துருவோம். ஏன்னா பெண்பாலா இருந்தா நீளமா வரும், பிரம்மச்சாரிணின்னு வரும், ஒரு குறில் இருக்கு. ஆமா, பிரம்மச்சாரின், பிரம்மச்சாரிணி. சரி, இந்த இடத்துல சப்ரம்மச்சாரிணி அப்படிங்கிறது 7வது கேஸ், 7th கேஸ்ன்னு எடுத்துக்கணும். மற்ற பிரம்மச்சாரிகளிடம் குரு புத்திரே, அது 7th கேஸ். அதனால இதுவும் 7வது கேஸ், சப்ரம்மச்சாரிணி. மற்ற பிரம்மச்சாரிகள் இடத்தில் அப்படிங்கிற அர்த்தம், கூட உள்ளவங்கிட்ட. பெண்பால் கிடையாது, அவங்க கிட்ட அந்த மரியாதை இருக்கணும். எல்லாருக்கிட்டையும் மரியாதையா இருக்கணும். அது முக்கியமா குரு கூட படிக்கிற பிரம்மச்சாரிகள் குரு புத்திரன் கிட்ட எல்லாம் உயிரை கொடுக்கவும் தயாரா இருக்கிற அளவுக்கு ஒரு இது இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு பிரம்மச்சாரி அப்படின்னா சாணக்கியருடைய எதிர்பார்ப்பு
இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கணுங்கிறது சேர்த்து படிக்கும்போது பிரம்மச்சாரிணக சுவாத்தியாயோ, இது வந்து சுவாத்தியாயக அப்படிங்கிறது வார்த்தை. அக்னிங்கிற வார்த்தை வரும்போது அந்த அக விசர்க்கம் ஓவா மாறிடும், நமோ நாராயணா மாதிரி. அப்போ சுவாத்தியாயோ அக்னி காரிய அபிஷேகவ் ஒரே வார்த்தை. வைக்ஷவ்ரதித்வம் ஆச்சாரிய பிராணாந்திகி அது ஒரே வார்த்தை. ஆச்சாரிய பிராணாந்திகி பிரவருத்திக்கு விருத்திகி தது அபாவே தது அபாவியால உங்களுக்கு எஸ் மாதிரி ஏதாவது போட்டிருக்காங்களா? ஆமா, அது வந்து தத்து அபாவேங்கிறது சேர்த்து ததபாவேன்னு போட்டாங்க. குரு புத்திரே சப்ரம்மச்சாரிணிவா சேர்த்து படிக்கிறேன். பிரம்மச்சாரிண சுவாத்தியாயோ அக்னிகாரிய அபிஷேகௌ வைக்ஷவ்ரதித்வம் ஆச்சாரிய பிராணாந்திகி விருத்திஹி ததபாவே குருபுத்திரே சப்ரம்மச்சாரிணிவா. இது பிரம்மச்சாரி என்ன கடைபிடிக்கணுங்கிற சாணக்கியருடைய வார்த்தை சொல்றார். அடுத்தது வானப்பிரஸ்தன். அதுல தமிழ்ல என்ன இருக்கு படிங்க. பிரம்மச்சாரி நான் நினைக்கிறேன் கிரகஸ்தனுக்கு போன கிளாஸ்ல படிச்சோம். சரி. வேதம் ஓடுதல், காலையும் மாலையும் அக்னி பூஜை செய்தல், ஒரு நாளைக்கு 3 முறை நீராடுதல், பிச்சை எடுத்துண்பதை விரதமாக கொள்ளுதல், மரண காலம் வரையில் உடனிருந்து ஆச்சாரியருக்கு பணிபுரிதல், அவர் இல்லாவிட்டில் அவரது புத்திரருக்கு சேவை செய்திருத்தல் பிரம்மச்சாரி சுயதர்மம். திருப்பி ஒரு தடவை படிங்க. வேதம் ஓடுதல், சுவாத்தியாயம், காலையும் மாலையும் அக்னி பூஜை செய்தல், சமிதாதானம், ஒரு நாளைக்கு 3 முறை நீராடு, அபிஷேகம்ங்கிறது அவரே குளிக்கிறதுன்னு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. சரி. பிச்சை எடுத்தும்பதை விரதமாக கொள்ளது, மரண காலம் வரையில் உடனிருந்து ஆச்சாரியருக்கு பணிபுரிதல். அது வந்து ரொம்ப சரியா வராதுன்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, படிச்சு முடிச்சுக்கிட்டு அவங்க வீட்டுக்கு போகலாம், அவங்க கிரகஸ்தாசிரமத்தில் கண்டினியூ பண்ணலாம், அவங்களுக்கு என்னென்ன குடும்ப தொழிலோ அதை கண்டினியூ பண்ணலாம். அந்த மாதிரி தான் நம்முடைய பாரம்பரியம். சாகர வரைக்கும் குருகுலத்தில் படிக்க போனால் அங்கேருந்து விட்டு வரவே கூடாதுங்கிற அர்த்தத்தில் நம்ம குருகுலம் வச்சுதான் எனக்கு தெரியல. அதனால அந்த அர்த்தம் அந்த இடத்துல சரியா வராது. அவர் எங்க இருந்தாலும் குருவுக்காக உயிரை கொடுக்க தயாரா இருக்கணும் அப்படிங்கிறது தான் பொருத்தமா இருக்க முடியும். அபிஷேகம்ங்கிறதுக்கு 3 வேளை குளிக்கிறதுன்னு எடுத்துக்கலாம், அது தப்பு இல்லை. இதுக்கு எனக்கு சரியா வரும்னு தோணல. குரு இல்லாத போது என்ன போய் சொல்லியிருக்காங்க, அவர் இல்லாவிடில் அவரது சேவை செய்திருத்தல் பிரம்மச்சாரி. அதுக்கப்புறம் ஒரு லைன் இது எல்லா பிரம்மச்சாரிகளுக்கும் பொருந்தாது, இதுவரை பிரம்மச்சாரியாகவே இருந்து விடுவது என்பதற்கு இறுதி வரை. ஸ்பெல்லிங் மிஸ்டேக் திருத்திங்க. சாகர வரைக்கும் பிரம்மச்சாரியா யார் இருக்கணும்னு முடிவு பண்றாங்களோ அவங்களுக்கு இது பொருந்தும். இறுதி வரை பிரம்மச்சாரியாகவே இருந்து விடுவது என்பவருக்கே இது பொருந்தும். அதுல வந்து ஒருவேளை நம்ம மரணம் வரைக்கும் குருவுக்கு சேவை செய்யணும்னு வச்சுக்கிட்டோம்னு வச்சுங்களேன், அதுக்கு அடுத்தது குரு புத்திரர் வருவாரு. அவர் குரு புத்திரர் வர்ற வரைக்கும் இருக்கணும், அப்புறம் அவருக்கு பிள்ளை வரும், அப்படி போயிட்டே இருக்கணும் சங்கிலி தொடர். இது வரை பிரம்மச்சாரியா ஒருத்தர் இருக்கணும்னு நினைச்சாங்கன்னா அவங்க குரு கிட்ட சேவை பண்ணலாம், இல்ல அவங்க தனியா தபஸ்
பாக்கியபாரி காரியங்களுக்கும் போகலாங்கிறது தான் நம்ம நாட்டு இது. சன்னியாசம் எடுக்கணும்னு நினைச்சா அவங்க சன்னியாசம் எடுத்துட்டு போயிடலாம். பிரம்மச்சாரியாவே வாழ்நாள் முழுக்க இருக்கணும்னு கிடையாது. பிரம்மச்சரியம்ங்கிறது வாழ்நாளில் ஒரு ஸ்டேஜ் தான். அது கடந்து கிரகசாசனத்துக்கு போனாலும் போகலாம், இல்லை டைரக்டா 4வது ஆசிரமம் சன்னியாசத்துக்கு போனாலும் போகலாம். அதனால அந்த அர்த்தம் அவ்வளவு சரியா வராதுன்னு நினைக்கிறேன். அது வாழ்நாள் முழுக்க பிரம்மச்சாரியா இருக்கிறவங்களுக்கு கூட அது சரியா வரும்னு சொல்ல முடியாது. இப்ப வெள்ளிமலை ஆசிரமத்துல சேர்றாங்கன்னா அவங்க அங்க குருவுக்கு சேவை செய்துட்டு இருப்பாங்க கடைசி வரைக்கும். குருவுடைய கடைசி காலம் வரைக்கும் இருப்பாங்க, அவங்களுடைய கடைசி காலம் வரைக்கும் அங்க இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. சில பேர் இப்ப ராமகிருஷ்ண மடத்துல போஸ்டிங் போட்டுருவாங்க, இந்த பேர் வேற இடத்துக்கு போஸ்டிங் போட்டுருவாங்க. குருவுக்கு சேவை செய்ய முடியாது, ஆர்கனைசேஷனுக்கு சேவை செய்வாங்க, ராமகிருஷ்ணருக்கு சேவை செய்வாங்க, நாட்டுக்கு செய்வாங்க. ஏதோ ஒரு விதத்துல அவங்க அப்படி சேவை செய்துட்டு இருப்பாங்க. அப்புறம் இல்ல சப்ரம்மச்சாரிணின்னு ஒரு இது இருக்கு, அது அந்த தமிழ் மொழிபெயர்ப்புல விடுபட்டு போயிருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது குரு புத்திரனுக்கு செய்யணும், அல்லது கூட உள்ள பிரம்மச்சாரிகளுக்கும் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு இது இருக்கு. அந்த சப்ரம்மச்சாரிணி தமிழ் ஸ்லோகத்துல இருக்குன்னு நினைக்கிறேன், மொழிபெயர்ப்புல இல்லைன்னு நினைக்கிறேன். இது சப்ரம்மச்சாரிணி 7th கேஸ் அப்படின்னு எடுத்துக்கணும். பிரம்மச்சாரிகளுக்கு அது பண்ணிக்கணும். ரூரல் இல்ல, ஒருமையில தான் போட்டிருக்கு, பிரம்மச்சாரிக்கு அப்படின்னு எடுத்து. ஆனா அது யார வேணாலும் குறிப்பிடலாம். புத்திரே சிங்குலர் தான் இருக்கு. ஆனா நான் குருவுக்கு 4 பிள்ளைகள் இருந்தா 4 பிள்ளைகளையும் கணக்கு எடுத்துக்கலாங்கிற மாதிரி இங்கேயும் ஒருமையில இருந்தாலும் பன்மைக்கு என்னமா எடுத்துக்கலாம், தப்பில்லை. அடுத்தது வானப்பிரஸ்தஸ்ய பிரம்மச்சரியம் பூமௌ ஷய்யா ஜட்டா அஜின தாரணம் அக்னிஹோத்ர அபிஷேகௌ தேவதா பித்ரு அதிதி பூஜா வன்யஹ ச ஆஹாரஹ. வனத்துக்கு பிரஸ்தானம் பண்ணினவர் அப்படிங்கிற அர்த்தத்துல வானப்பிரஸ்தம்னு பேரு. பெங்களூர்ல ஒருவேளை இந்த மாதிரி இது பார்த்துருக்கலாம், நீங்க டெல்லியில மாதிரியும் பார்த்துருக்கலாம்னு நினைக்கிறேன். பிரஸ்தான் அப்படின்னு எழுதி போட்டிருப்பாங்க. அதாவது டிபார்ச்சர் ஃபிளைட்டு, டிபார்ச்சர் ஸ்டேஷன்ங்கிற அந்த அர்த்தத்துல. அந்த பிரஸ்தானம்னா கிளம்புறது அப்படின்னு அர்த்தம். வனத்துக்கு கிளம்புறவங்க அப்படிங்கிற அர்த்தத்துல தத்திதம் வானப்பிரஸ்தன். காட்டுக்கு கிளம்புறாங்க அப்படின்னு, ஊரை விட்டு காட்டுக்கு போய் தபஸ், ஜபம், பூஜைகள் அந்த மாதிரி காரியங்களை ஈடுபடணுங்கிற அர்த்தத்துல. அந்த காலத்துல காடை மனுஷன் வசிக்கிற மாதிரி நிலைமையில வச்சிருந்துருப்பாங்க, அதனால காட்டுக்கு போயிருப்பாங்க. அவங்களுக்கு பிரம்மச்சரியம் ஒரு விரதம். பூமோ ஷையா, பூமியில படுக்கிறது, சுகமா படுக்கக்கூடாது அப்படிங்கிற அர்த்தம். பூமியில படுக்கிறது. அப்புறம் ஜட்டா, முடிய வெட்டாம ஜடை வளர்த்திக்கிறது அப்படிங்கிறது. அஜினம்னா தோல், கீதையில 6வது அத்தியாயம் நினைக்கிறேன், ஷைலா அஜின குஷோத்தரம்னு ஒரு ஸ்லோகம் வரும், மெடிடேஷன் பத்தி சொல்லக்கூடிய ஸ்லோகத்துல. ஷைலம், ஷைலம்னா சேலைங்கிற வார்த்தையில தான் வந்திருக்கும். ஷைலம்னா துணி, அதுக்கு ஷைல. அஜினம்னா தோல், தோலோ மந்தோலோ தோல். அது கம்பளிக்கு ஈக்குவலான எஃபெக்டுக்காக வேண்டி அது. பழைய காலத்துல தோல் இருந்தது, இந்த காலத்துல சல்மான் கான் மட்டும்தான் தோல் வச்சிருக்கோம், நம்ம வைக்க முடியாது. அடுத்தது குஷம். குஷம்னா புல்லால் ஆனது, தர்பை, முக்கியமா தர்பை புல் ஆசனம், இல்லை அது மாதிரிப்பட்ட ஏதோ ஒரு ஆசனம். முதல்ல தர்ப, உத்தரம்னா மேலைன்னு அர்த்தம் எடுத்துக்கிட்டா, அதுக்கு மேல தோல், கம்பளி மாதிரி ஏதாவது
அதுக்கு மேல அதுக்கு அந்த கம்பளி உடுத்தாம இருக்கிறதுக்கு துணி. இப்படி ஒண்ணுக்கு மேல ஒண்ணா போட்டு அந்த ஆசனத்துல அப்படின்னு உட்காரணும் அப்படிங்கிற மாதிரி கீதையில வரும். இங்க அஜினம்ங்கிறது தோல் வந்து ஆடையா உடுத்திக்கணும். ஜடை முடி ஜடையா வச்சுக்கணும். ஷேவ் பண்ணி நீட்டா காட்டுல போனா நாகு இருக்க மாட்டாங்கிறதுனால ஜடை வச்சுக்கலாம் இருக்கலாம். வேற துணிமணிகள் காட்டுல கிடைக்கிறது கடகண்ணி எல்லாம் இருக்காது, வாங்க முடியாது. அதனால தோல்களை உடுத்திக்கலாம். தாரணம்னா தரிக்கிறது அப்படிங்கிற அர்த்தம். அப்புறம் அக்னிஹோத்திரம் காட்டுக்கு போனாலும் அக்னிஹோத்திரம் பண்ணணும். இவர் இல்லறத்தானா இருந்து பண்ணியிருந்திருப்பாரு, அதான் கண்டினியூ பண்ணணும் அப்படிங்கிற அர்த்தத்துல சொல்லுது. இல்லறத்தானுக்கு அக்னிஹோத்திரம் கட்டாயம். தினமும் காலையிலையும் மாலையிலையும் அவர் பண்ணணும்னு நினைக்கிறேன். கேந்திரால என்ன என்னால பிரச்சாரம் பண்ணாங்க. ஒரு 3 மந்திரம் சொல்லி சாண வரட்டி வச்சு பண்றது அப்படின்ட்டு. அதுபடி பண்றதுனால அணுக்கதிர் வீச்செல்லாம் தடுக்கப்படுது அப்படின்னு ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த வீட்டுக்கு வேற நிறைய கிளைமேட்ல எல்லாம் நல்ல மாற்றங்கள் ஏற்படுது. அந்த மாதிரி எல்லாம் நிறைய ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தாங்க. அக்னிஹோத்திர அபிஷேகம். இந்த இடத்துலயும் அபிஷேகம் என்னுடைய அர்த்தத்துல தேவதா பூஜனம், தெய்வங்களை வழிபடுறது. ஒருவேளை உங்க தமிழ் புத்தகத்துல அவர் 3 வேளையும் குளிக்கிறதுன்னு போட்டிருக்கலாம். குளிக்கிறது சொல்லாமலே செய்ய வேண்டிய விஷயம் தான் வருகிறது. அடுத்தது தேவதா அப்படின்னா தெய்வம், பித்ரு நம்முடைய முன்னோர்கள், அதிதி விருந்தாளிகள், இவங்களுக்கெல்லாம் பூஜை பண்றது. ஏற்கனவே கிரகஸ்தனுக்கு இந்த 3 சொல்லி இருந்தது, அதே விஷயம் 3 இங்க இவங்களுக்கும் சொல்லியிருக்கு. அப்போ காட்டுக்கு போனாலும் வானப்பிரஸ்தர்கள் இந்த 3ஐயும் விட முடியாது, தெய்வ பூஜையை விட முடியாது. இல்ல தேவதா அடுத்தது வர்றதுனால நம்ம அபிஷேகவை குளிக்கணும் தான் எடுத்துக்கணும். ஏன்னா தெய்வ பூஜைக்கு தேவதாங்கிற வார்த்தையில் அடங்கிடுது. ஒரே விஷயத்த 2 இடம் ரிப்பீட் பண்ண வேண்டியது இல்லை. அதனால அதை குளிக்கிறதுன்னு எடுத்துக்கலாம், அந்த பொண்ணும் இல்லை. ஆனா ஏன் அதுக்கு முக்கியத்துவம் சொல்றாங்கன்னு எனக்கு தெரியல. பித்ரு வந்து நம்முடைய முன்னோர்கள், நம்ம தை அமாவாசை ஆடி அமாவாசை வெளி கொடுக்குற அந்த மாதிரி விஷயங்கள். அதிதி தேடி வரக்கூடிய விருந்தாளிகளுக்கு நாம பொதுவாக காட்டுல சாதுக்கள் இருப்பாங்க, அந்த சாதுக்களை நாம பூஜை பண்றது, அவங்களுக்கு பூஜை பண்றது. பூஜை பண்றங்கிறது பஜ சேவாயம், பஜிக்கிறதுங்கிறதுக்கு சேவாயாம்னு அர்த்தம் இருக்கு. பூஜா சுராதி 49:1. பூஜாயாம்னு கொடுத்துருக்காங்க. சரி, பூஜித்தல், வழிபடுதல், அவங்களை கௌரவமாக நடத்துதல் அந்த அர்த்தம். அடுத்தது வன்னியக அப்படின்னா வனம்னா காடு, காட்டில் கிடைப்பது அப்படிங்கிற அர்த்தத்துல வன்னியக. வன்னிய மிருகங்கள், ஒரு பாடல், மலையாள பாடல் உண்டு நினைக்கிறேன், காட்டில் உண்டு, சபரிமலை ஐயப்பன் பாட்டு நினைக்கிறேன், காட்டில் உண்டு வன்னிய மிருகங்கள். என் கூட படிச்ச ஒருத்தர் இந்த பாட்டை பாடுவார். வெளிய பிரபலமா இல்லையான்னு தெரியாது, ஆனா என் கூட படிச்ச ஒருத்தர் கோவில் அதை பாடுவாரு. கடுவா, புலிகள், காட்டுல இந்த மாதிரி மிருகங்கள் இருக்கும். அதுக்கு ஆங்கிலத்துல வந்து இந்த தமிழ்ல வீட்டு மிருகங்கள், காட்டு மிருகங்கள் சொல்றோமே, ஒயில்டு அனிமல், டொமஸ்டிக் அனிமல். அந்த ஒயில்டு அப்படிங்கிற அர்த்தத்துல இந்த வன்னியங்கிற வார்த்தை பயன்படுத்தி இருக்கு. ஆனா இந்த இடத்துல ஒயில்டுங்கிறது கொடூரங்கிற அர்த்தம் கிடையாது, காடுங்கிற அர்த்தம், அவ்வளவுதான். காட்டுல உள்ள வன்னியகச்ச ஆகாரக, காட்டுல எது கிடைக்குதோ அதுதான் அவருக்கு ஆகாரம். பழங்கள், கொட்டைகள், இலை இதழைகள், இந்த மாதிரிப்பட்ட காய்கறிகள், காட்டுல என்ன கிடைக்குதோ அதை அவர் சாப்பிட்டுக்குவார். பொதுவாக நமக்கு இந்த குறிப்புல இருந்து என்ன தெரியுதுன்னா, இவங்க வந்து கொஞ்சம் வேலி லைஃப்ல இருந்து விலகி இருக்கக்கூடியவங்க,
அப்படிங்கிறது தெரியுது. ஏன்னா முடி வெட்ட முடியல, பருத்தி துணி ஒன்றும் உடுக்க முடியல, தோல் தான் உடுக்க வேண்டியிருக்கு. இப்போ காட்டில் கிடைக்கிற கிழங்கு பழங்கள் எல்லாம் சாப்பிட வேண்டியிருக்குங்கிறது இருந்து கொஞ்சம் அங்க உலகியல் இதுல இருந்து விலகி அந்த காட்டு வாழ்க்கை இருக்குங்கிற மாதிரி நமக்கு யூகிக்க முடியுது. சாணக்கியர் காலத்துல கூட அந்த மாதிரி வாய்ப்பு வசதிகள் இருந்திருக்கலாம். அதனால அவர் அதை எழுதுறாரு. இன்னிலிருந்து ஒரு 2300 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் அந்த மாதிரி எல்லாம் இந்தியாவில் இருந்திருக்குன்னு நம்ம யூகிக்கணும். ஏன்னா அவருடைய காலத்துல இல்லாத அவர் எழுதுறதுக்கு நியாயம் இல்லை. அடுத்தது இது சேர்த்து படிக்கும்போது என்ன வரும்னு சொல்றேன். வானப்பிரஸ்தஸ்ய பிரம்மச்சரியம் பூமௌஷையா ஜட்டா ஜட்டா அஜின சேரும்போது ஜட்டாஜினன் மாறிடும். ஜட்டாஜின தாரணம். அக்னிஹோத்திர அபிஷேகவ் சேரும்போது அக்னிஹோத்ராபிஷேகவ். அந்த அவு அது டூவல் அப்படிங்கிறத காட்டுது. அக்னிஹோத்திரம் அபிஷேகம் ரெண்டும் அப்படிங்கிறத குறிக்குது. தேவதா பித்ரு அதிதி பூஜா அது அப்படி சேர்ந்துடும். வன்யக சேரும்போது வன்யஸ்ச நம சிவாய மாதிரி வன்யஸ்ச அப்படின்னு மாறிடும். ஆகாரக சேரும்போது சாகாரகன் மாறிடும். இப்போ வன்யஸ்சாகாரக அப்படின்னு மாறிடும். எல்லாம் சேரும்போது வானப்பிரஸ்தஸ்ய பிரம்மச்சரியம் பூமௌஷையா ஜட்டாஜினதாரணம் அக்னிஹோத்ராபிஷேகவ் தேவதா பித்ரதிதி பூஜா வன்யஸ்சாகாரக. இது வானப்பிரஸ்தனுடையது அப்படின்ட்டு சொல்றாரு. உங்களுக்கு தமிழ்ல என்ன போட்டிருக்காங்க பாருங்க. பிரம்மச்சரியத்தோடு பூமியில் படுத்துறங்குதல், ஜடை தரிப்பது, மான் தோல் அணிவது, அக்னிஹோத்திரம் செய்வது, மும்முறை நீராடுவது, தேவ பூஜை, பித்ரு பூஜை செய்வது, அதிதி பூஜை செய்வது, வனத்தில் கிடைப்பவற்றையே உணவாக கொள்வது, இவை வானப்பிரஸ்தனின் சுய தர்மம். அடுத்தது பரிவிராஜகன் அல்லது நடுவில் உள்ள ஒரு ஸ்டேஜ். ஆமா, மூணாவது ஸ்டேஜ் இது. ஆமா, அதாவது குழந்தை குட்டிகளுக்கு கல்யாணம் எல்லாம் பண்ணி கொடுத்துட்டு அப்புறம் அங்கேயே உட்கார்ந்து அவங்கள என்னது கேமரா மாதிரி கவனிச்சுட்டே இருக்காம அவங்க சுதந்திரத்தை கொடுத்துக்கிட்டு நம்ம பாட்டை பார்த்துட்டு கிளம்புறது. பிள்ளைகளை கல்யாணம் பண்ணி அவங்க குழந்தை குட்டின்னு ஆயிடுச்சுன்னா அவங்கள சுதந்திரமா விட்டுக்கிட்டு இப்படி இருந்தா இந்த காலத்துல நிறைய குடும்பங்களுக்கு பாபியார் வருவது பிரச்சனையே வராது. இவங்க காட்டுக்கு போயிடுவாங்க. அப்படி போய் அவங்களுடைய இறைவனை அடைகிறதுக்கான ஜப தியானம் இதுல நேரத்தை அதிகப்படுத்துவாங்க. சாஸ்திரங்கள் படிக்கிறது நேரத்தை அதிகப்படுத்துவாங்க. இவ்வளவு நாள் குடும்ப பிரச்சனைகள் காரியங்கள் இருந்திருக்கும். அதனால அதுக்கு போதுமான விரும்பி இருந்தா கூட இந்த போதுமான நேரம் கொடுத்துருக்க வாய்ப்பு இல்லாம இருந்திருக்கும். இப்ப அதுக்கான அந்த நேரத்தை அதிகப்படுத்திக்கிறது அப்படிங்கிறது வானப்பிரஸ்த இதனுடைய நோக்கம். பொறுப்புகள்ல இருந்து விலகி இருக்கிறது, உலகியல்ல இருந்து ஆன்மீக சாதனைகளுக்கு அதிக நேரம் கொடுக்குறது. அந்த மாதிரி அதுக்கு பிறகும் எனக்கு என் பிள்ளைய கவனிக்கணும், பேரனை கவனிக்கணும், பேத்தியை கவனிக்கணும்னு இழுத்து போடக்கூடாது அப்படின்னு அர்த்தம். இங்கிலீஷ்லயும் அந்த அபிஷேகங்கிறதுக்கு அப்ளியூஷன் அப்படின்னு தான் போட்டிருக்காங்க. அப்ளியூஷன் அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்ன போட்டிருக்காங்க? அந்த ஆக்ட் ஆஃப் வாஷிங், எ செரிமோனியல் ஆக்ட் ஆஃப் வாஷிங் பார்ட்ஸ் ஆஃப் த பாடி ஆர் சேக்ரட் கண்டெய்னர்ஸ் அப்படிங்கிற மாதிரி மீனிங் கொடுத்துருக்காங்க. இந்த பிரிட்டன்ல அப்ளியூஷன்ஸ்னா ஆர்மியில பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை, பாத்ரூம் அப்படிங்கிறதுக்கு அவங்க பயன்படுத்துற வார்த்தை. சரி,
परिव्राजकस्य जित इन्द्रियत्वम् अनारम्भः निष्किञ्चनत्वं सङ्गत्यागः वैक्षव्रतम् अनेकत्र अरण्ये च वासः ब्राह्म्याभ्यन्तरं च शौचम्. பிரஜ ஹோமம் அப்படிங்கிற ஒரு ஹோமம் பண்ணிட்டு தான் சந்நியாசம் எடுப்பாங்க. பிரஜா ஹோமம்னு சொல்லுவாங்க. அத பிரஜங்கிறதுக்கு அழுக்கு அப்படிங்கிற அர்த்தமும் உண்டுன்னு நினைக்கிறேன். அழுக்கெல்லாம் எரிச்சுக்கிட்டு, அதாவது குடும்பம், குழந்தை, குட்டி, இந்த பற்றுதல், உலகத்துல இருந்த ஈடுபாடு எல்லாத்தையும் எரிச்சுக்கிட்டுங்கிற மாதிரி அர்த்தம். பிரஜா ஹோமத்துக்கு பிறகு சன்னியாசம் எடுப்பாங்க. அப்புறம் அவங்க அந்த பிரஜ அப்படிங்கிறதுக்கு நடமாடுதல்ங்கிற அர்த்தமும் இருக்கலாம். அதனால பிரஜங்கிறதுக்கு வழி அப்படிங்கிற அர்த்தமும் இருக்கு. அவங்க சும்மா சுத்தி திரிவாங்க. பரிவிராஜக அப்படிங்கிற வார்த்தையை சொல்லுவாங்க. வாண்டரிங் மாங் அப்படின்ட்டு விவேகானந்த சாமியில வரும். அதை சுற்றி திரிகிறது அப்படிங்கிற அர்த்தத்துல. அந்த பிரஜங்கிறது அவங்க மனம் போன போக்குல ஒரு இடத்துல தங்காம இடம் விட்டு இடம் மாறிக்கிட்டே இருப்பாங்க. ஏதோ 3 நாளைக்கு மேல ஒரு இடத்துல தங்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு இது உண்டு. ரோலிங் ஸ்டோன்ஸ் கேதர்ஸ் நோ மாஸ் இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. ஒரு இடத்துல இருந்தா தான் ஒட்டு பட்டுதெல்லாம் வந்துடும். அது அப்படி வராம இருக்கிறதுக்காண்டி ஒரு இடத்துல தங்காம போயிட்டே இருப்பாங்க. வாண்டரிங் மான்னு சொல்லுவாங்க. பரிவிராஜக அப்படிப்பட்ட வாழ்க்கையை பரிவிராஜக வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க. புத்த பிக்ஷுக்கள்கிட்ட இருந்தது. அவங்க மடங்கிட்டையும் இருந்தாங்க, இந்த மாதிரிப்பட்டவங்க இருந்தாங்க. நம்ம கிட்டேயும் 2 விதமா இருந்திருக்கு. முக்கியமா நம்ம கிட்ட சங்கர காலத்துக்கு பிறகு மடத்து வாழ்க்கை முக்கியமா வந்துட்டுது. அதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது நமக்கு தெரியாது. அது அவரு புத்தவக்காரங்கள்ட்ட இருந்து கண்டுபிடிச்சுக்கிட்டாருன்னு நினைக்கிறவங்க இருக்காங்க. இந்து மதத்துல மட வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி கிடையாது, புத்த மதத்துல இருந்து காப்பி அடிச்சுதான் சங்கர இந்து மதத்துக்கு கொண்டு வந்துட்டாருன்னு நினைக்கிறவங்க இருக்காங்க. அது ஒரு யூகம். இந்த அகாடமிஷியன் எப்பவுமே இப்படியெல்லாம் கதை கட்டுவாங்க. அவனுக்கு அவங்க முன்னாடி உள்ளது ஒண்ணுமே தெரியலைன்னா சௌகரியமா என்னோட நடிச்சு விட்டுருவாங்க. பொதுவா நமக்கு பாரம்பரியத்துல என்ன இருக்குன்னா 2 விதமா இருக்கு. ஒண்ணு தண்டி சுவாமிகள், இன்னொன்னு நிர்தண்டி சுவாமிகள் அப்படின்ட்டு. கையில தண்டம் வச்சிருக்கிறவங்க, தண்டம் வைக்காதவங்க அப்படிங்கிற அர்த்தத்துல. தண்டம் வச்சிருக்கிறவங்களுக்கு நிறைய கட்டுப்பாடுகள், சட்டத்திட்டங்கள் உண்டு. இப்போ உதாரணத்துக்கு காஞ்சி சுவாமி மாதிரிப்பட்டவங்க, மடத்துல இருக்கிற சுவாமிகளுக்கு தினமும் காலையில எழுந்து பூஜை, ஒட்டக பூஜை, கழுத பூஜை, யார பூஜை எல்லாம் பண்ணணும். எல்லாம் பண்ணி முடிச்சு ஜப தியானம் காரியங்கள் எல்லாம் பண்ணிக்கிட்டு அதுக்கு பிறகுதான் அவர் காலை சாப்பாடை சாப்பிட முடியும். அந்த மாதிரி ஒரு நியமமான வாழ்க்கை தண்டி சன்னியாசிகளுக்கு உண்டு. ராமகிருஷ்ண மடத்துல அந்த அது மாதிரிப்பட்ட பல சம்பிரதாயங்கள், பொதுவா ராமகிருஷ்ண மடமாலும் சரி, சின்மயாமிஷனாலும் சரி, ஆர்ஷ வித்யா, தயானந்த இதுனாலும் சரி, இந்த மாதிரி பயிர்களை தண்டம் வச்சுக்கிறது இல்லை. அவங்க உலக வாழ்க்கைய தியாகம் பண்ணி சன்னியாசம் எடுக்கிறது மட்டும் இல்ல, அப்ப அவங்க கையில கம்பு கொடுப்பாங்க, அந்த கம்பையும் தியாகம் பண்ணிட்டு வருவாங்க. பொதுவா அந்த கம்பு இருக்கிறது தமாஷுக்கு சில பேர் இப்படி சொல்லுவாங்க,
ஊர் ஊரா போகும்போது நாயெல்லாம் குறுக்க வந்தா வெட்டுறதுக்கு உதவுன்னு. அந்த தண்டு நோக்கம் அது கிடையாது. அது வந்து தர்ம தண்டம்னாக்கு பேரு. அதுல ஒரு கொடி கூட கட்டியிருப்பாங்க. காஞ்சி சாமியில ஒரு காவி கொடி இருக்கும் அதுல. அதாவது பொதுவா கீழலாம் வைக்க மாட்டாங்க. ஒரு துணி ஏதாவது விரிச்சு தான் வைப்பாங்களே தவிர தரையில வைக்க மாட்டாங்க. அதுக்குன்னு அத தண்டத்தை வச்சிருக்கிறதுக்குன்னே நிறைய முறைகள் உண்டு. அதுக்கு பூஜைகள் உண்டு. அது தர்மத்தினுடைய வடிவம் அந்த தண்டம். தர்மம் எப்படி வளையாதோ அது மாதிரி தண்டமும் வளையாம இருக்கும். அதுக்கு இவங்க பூஜை காரியங்கள்லாம் பண்ணணும். தெய்வத்துக்கு சமானமா அதை வச்சிருப்பாங்க. அதனால தண்டி சுவாமிகளுக்கு அந்த மாதிரி நியமங்கள் உண்டு. நிருதண்டி சுவாமிகளுக்கு அந்த மாதிரி நியமம் கிடையாது. தண்டி சுவாமிகள் வந்து கணவன் மனைவியும் சண்டை போட வீட்டுல சாப்பிட முடியாது. பொதுவா கணவன் மனைவி சண்டையா இருந்தா விருந்து கொடுக்க முடியாது. அதனால தமிழ் இலக்கியத்துல வருது, விருந்துக்காரல கூட்டிட்டு வந்து மனைவியை கணவன் சமாதானப்படுத்துவான்னு வருது. அப்ப தண்டி சுவாமிகளுக்கு இப்படி நிறைய நியமங்கள் உண்டு. அந்த நியமங்கள் நிருதண்டி சுவாமிகளுக்கு கிடையாது. அவங்க எங்க வேணாலும் போவாங்க, எங்க வேணாலும் தங்குவாங்க, என்ன வேணாலும் வாங்கி சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு பெரிய நியமங்கள் கிடையாது. தண்டி சுவாமிகள், நிருதண்டி சுவாமிகள்ன்ட்டு நமக்கு இதுல நடைமுறை 2 இருக்கு. கையில கம்பு வைக்காதவங்களை நிருதண்டி சுவாமிகள் நம்ம கற்பனை பண்ணிக்கணும். கம்பு வச்சிருக்கவங்கள தண்டி சுவாமிகள் கற்பனை பண்ணிக்கணும். நடைமுறை அப்படிதான் இருக்கா இல்லையான்னு தெரியாது. ஆனா நம்ம அப்படி செய்துக்கிற வேண்டியதான். மடத்துல சன்னியாசம் கொடுக்கும்போது பொதுவா ராமகிருஷ்ண மடம் மாதிரி இதுல தண்டத்தையும் சன்னியாசம் பண்ணிடுவாங்க. முறைப்படி பண்ணிட்டு தான் இது பண்ணுவாங்க. இதுல பரிவராஜகங்கிறது சுற்றி திரியக்கூடிய சாதுக்கள்னு எடுத்துக்கணும் நாம. சாதுக்களை பல வெரைட்டி இருக்கு. அதில் இந்த வெரைட்டிக்காரங்களை பத்தி சொல்றாரு. ஜித இந்திரியத்துவம் சேரும்போது ஜிதேந்திரியத்துவம்னு மாறிடும். இந்திரியங்களை ஜெயித்து இருக்கிறது அப்படின்னு. இந்திரியங்களை தன்னுடைய கட்டுப்பாட்டுல வச்சிருக்கிறதுன்னு அர்த்தம். இவங்க சொன்னபடி இந்திரியங்கள் சொன்னபடி இவங்க கேட்க மாட்டாங்க. இவங்க சொன்னபடி இந்திரியங்கள் கேட்கும். இவங்களுக்கு சாப்பிடணும்னு தோணும் போது சாப்பிடுவாங்க. வயிறு பசியும் போய் சாப்பிட மாட்டாங்க. இவங்களுக்கு சாப்பிடணும்னு தோணும் போது சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி. அடுத்தது அனாரம்பக. பொதுவா ஆரம்பகனா செயல்கள்னு அர்த்தம். அனாரம்பக அப்படின்னா செயல்கள் இன்மைங்கிற அர்த்தம். கீதையில கூட ந கர்மணாம் அனாரம்பா நைஷ்கர்மியம் புருஷோஷ்ணுதே 5வது அத்தியாயம் நினைக்கிறேன், அல்லது 4வது அத்தியாயம். செயல்களை செய்யாமல் இருக்கிறதுனால ஒருவன் செயலின்மையை அடைய முடியாது அப்படின்னு ஒரு வரி வரும். அது மாதிரி நச்சா அக்ரியக துறவியை பத்தி சொல்லும்போது நச்சா அக்னிர் நச்சா அக்ரியக, அக்னியை விட்டவன் இல்லை, செயலை விட்டவன் கிடையாது அப்படிங்கிற அர்த்தத்துல சன்னியாசி அக்னியை விடுவான், செயலை விடுவான். ஆனா அக்னியை விடுறதுனாலையும் செயலை விடுறதுனாலையும் ஒரு சன்னியாசி ஆயிட மாட்டான் அப்படிங்கிற அர்த்தத்துல கிருஷ்ணன் சொல்வார். அது மாதிரி இங்கேயும் ஆரம்பகங்கிற இந்த இடத்துல நம்ம ஆரம்பகன தொடங்குறது, ஏன் தொடங்குவாங்க? செயல்களை தான் தொடங்குவாங்க. ஆரம்பகன கர்மம் செயல்கள்னு எடுத்துக்கணும். அனாரம்பகன செயல்கள் இல்லாம இருக்கிறதுன்னு எடுத்துக்கணும். அவங்களுக்கு பொதுவா டியூட்டிஸ் கடமைகள் அப்படிங்கிறது அவங்களுக்கு பொதுவா கிடையாது. அவங்க செய்ய வேண்டியது அவங்களுக்கு எதுவும் கிடையாது. அதனால சாமியாரா இருக்காரு, தின்னு தூங்கிட்டு இருக்காரு, இதை செய்யலாமா அதை செய்யலாமேங்கிறதெல்லாம் வேலைக்கு ஆகாது. அவருக்கு எந்த வேலையும் கிடையாது. அவர் விரும்புற எதை வேணாலும் எடுத்துன்னு செய்யலாம். அது அவருடைய சௌகரியம். நம்ம அவர் என்ன செய்யணும்னு கட்டளை போட முடியாது. அவருக்கு பொதுவா இந்த செயல்களும் கிடையாது. முக்கியமா பிரவருத்தி சொல்லுவாங்க. உலகியல் ரீதியா இந்த உலகத்துல நன்மை வரக்கூடிய செயல்கள் எதுவும் அவருக்கு கிடையாது. அவருக்கு நிவிருத்தி உண்டு. அந்த நிவிருத்தியில அவர் ஜபம் பண்றது, தியானம் பண்றது, அந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் பண்ணுவாரே தவிர சர்வீஸ் பண்ணணும், அவரு தின்னுட்டு தூங்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அவருக்கு அதெல்லாம் பிரவருத்தியில சேரக்கூடியது. அது அவருக்கு கிடையாது. அனாரம்பக நிஷ்கிஞ்சனத்துவம். கிஞ்சனம்னா ஏதாவது, நிஷ்கிஞ்சனா எதுவும் இல்லை, நிஷ்கிஞ்சனத்துவம் எதுவும் இல்லாம இருக்கிறது. அதாவது தனக்குன்னு போன் சைலன்ஸ்ல வச்சிருக்கேன், கூப்பிட்டு இருந்திருக்கலாம்.
போட்டிருக்காரு. தனக்குன்னு எந்த உடைமையும் இல்லாம இருக்கிறது நிஷ்கிஞ்சனத்துவம் அப்படிங்கிறது. எதையும் வச்சுக்கிடாம இருக்கிறது சங்கத்தியாக. எதுலையும் பற்றுதல் இல்லாம இருக்கிறது. சங்கம்னா பற்றுதல், தியாகம்னா விட்டுறது, பற்றுதலை விட்டு இருக்கிறது. பைக்ஷ விரதம் பாத்தீங்கன்னா பிரம்மச்சாரிக்கு சொல்லியிருந்தது, அடுத்தது சன்னியாசி சொல்லியிருக்கு. அப்ப இதுல நம்ம வானப்பிரசனுக்கு பைக்ஷம் கிடையாதுன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அவங்க காட்டுல கிடைக்கிற எடுத்து சாப்பிட்டு பிச்சை எடுத்துக்கெல்லாம் போகக்கூடாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறோம். சன்னியாசிக்கும் பிரம்மச்சாரிக்கும் பிக்ஷை உண்டு. அதனாலதான் நம்ம கீதையில அர்ஜுனன் சொல்றான், அத்வார்த்த காமான்ஸ்து குருநிகைவ புஞ்சீய போகான் ருதிர பிரதிக்தான். பைக்ஷ்யச்சரியம் சரந்தி, அது உபனிஷத்துல. பைக்ஷ்யம் அபீக லோகே அப்படின்னு வரும் வரி. இது முதல் 2 வரியில வருது நினைக்கிறேன். பைக்ஷ்யம் அபி அப்படின்னா பிக்ஷை எடுத்து வாழ்றது கூட தலை சிறந்தது அப்படின்னு அர்ஜுனன் சொல்லுவான். அப்ப அர்ஜுனன் இருக்கிற ஆசிரமம் என்னது? கிரகஸ்தம். அவன் பிக்ஷை எடுக்கிறத பத்தி பேசுறான்னா ரிவர்ஸ் போக முடியாது, பிரம்மச்சரிய ஆசிரமத்துக்கு போக முடியாது. அப்ப அவன் ஏன் பேசுறது எதாதான் இருக்கணும்? சன்னியாசமா தான் இருக்கணும். அப்ப அவன் அந்த இடத்துல அவன் பிக்ஷை எடுத்து சாப்பிட்றேன்னு சொல்றான்னா சாமியாரா போயிடுவேன்னு சொல்லாம சொல்றான்னு அர்த்தம். இதை விட பிக்ஷை எடுத்து வாழ்றது நல்லது நான் சொல்றான்னா அவனுக்கு அடுத்த ஆப்ஷன் வானப்பிரசவம் கிடையாது, சன்னியாசம் தான். அந்த இடத்துல விளக்கம் சொல்லும்போது நம்ம அந்த மாதிரி சொல்றது உண்டு. காரணம் இதுதான், பிக்ஷை எடுத்து சாப்பிடுறது சன்னியாசிகளுக்குள்ள. சன்னியாசிகள் யார்ட்ட வேணாலும் போய் பிக்ஷை எடுத்து வாங்கி சாப்பிடலாம். எரும மாடு மாதிரி இருக்க உழைச்சி சாப்பிட வேண்டியதானே, அவர்கிட்ட யாரும் கேட்கக்கூடாது. கேட்டானே அவனுக்கு விவரம் இல்லைன்னு அர்த்தம். நம்ம பண்பாட்டுல பிரம்மச்சாரியும் சன்னியாசியையும் யாரும் கட்டுப்படுத்துறது கிடையாது. அவருடைய எல்லா தேவைகளையும் சமுதாயம் பார்த்துக்கிட்டு, முக்கியமா கிரகஸ்தர்கள் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அநேகத்திர அரண்யே, அநேகத்திரன்னா இந்த திரங்கிறது இடத்தை குறிக்குது. அநேகத்திர பல இடங்கள்ல, பைக்ஷ விரதம் அநேகத்திர அப்படின்னு சேர்த்து எடுத்துக்கணும். ஒரு வீட்டுல போய் மூக்கு முட்டை சாப்பிடக்கூடாது, எல்லா வீட்லயும் கொஞ்சம் கொஞ்சமா வாங்கி சாப்பிட்டுக்கணும். ஒரே வீட்டை தொந்தரவு பண்ணக்கூடாதுங்கிற அர்த்தமாக கூட இருக்கலாம். அதுல பல விதம் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு மதுகரி பிக்ஷைன்னு ஒண்ணு இருக்கு. தேனு பூக்கள்ல போய் தேன் எடுக்கிறது மாதிரி பல வீடுகள்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வாங்கிக்கிறது. தேனு தேன் எடுக்கிறதுனால அந்த பூவுக்கு எந்த தொந்தரவும் கிடையாது, நஷ்டமும் கிடையாது. அத மாதிரி அந்த வீட்டுக்காரங்களுக்கு எந்த கஷ்டமும் கொடுக்காதபடிக்கு பல வீடுகள்ல பிக்ஷை எடுக்கிறது மதுகரி பிக்ஷைன்னு பேரு. அப்புறம் அஜகர விருத்தின்னு ஒண்ணு இருக்கு. அது எப்படின்னா, இவங்க ஒரு இடத்துல உட்கார்ந்து இருப்பாங்க, யாராவது தேடி வந்து சாப்பாடு கொடுத்தா சாப்பிட்டுக்குவாங்க, இவங்க யார்ட்டையும் போக மாட்டாங்க. அது அஜகர விருத்தின்னு பேரு. இந்த மாதிரி சாதுக்கள் வாழ்க்கையில பல விதம் இருக்கு. இவர் பல இடங்கள்ல பிக்ஷை எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா 3 வீட்டுல தான் கேட்பாங்க, 5 வீட்டுல தான் கேட்பாங்கன்னு ஒரு முறை வச்சிருப்பாங்க. அந்த வீட்டுல கிடைச்சதுன்னா சாப்பிடுவாங்க, கிடைக்கலன்னா சாப்பிட மாட்டாங்க. அந்த மாதிரி பல விதம் பலரும் இருக்காங்க. அதனால இதை நம்ம பிளெக்சிபிளா புரிஞ்சுக்கணும். சன்னியாசிகள் பல விதம், அவங்களுடைய வாழ்க்கை விதங்கள்லையும் பல விதம் இருக்கும். ஒரு தோராயமான ஐடியா கொடுக்குறாரு அப்படின்னு எடுத்துக்கணும். அப்ப அரண்யேச்ச வாசக, அரண்யம்னா காடு, காட்டுல வசிக்கிறது. நான் ஒரு வார்த்தை தப்பா படிச்சேன்னு நினைக்கிறேன். பிரம்மாபியந்தரம்னு நான் படிச்சேன். என் கண்ணில் எப்படி அந்த பிரம்ம பட்டுதுன்னு தெரியல. அது பாஹ்ய அபியந்தரம் தான் இருக்கு, பிரம்மன் இல்ல, பாஹ்யம் தான் இருக்கு. பாஹ்யம்னா வெளிய, அபியந்தரம் ச, அந்தரம்னா உள்ளாடி, வெளியையும் உள்ளாடியும், ச சௌச்சம், வெளியையும் உள்ளேயும் தூய்மையா வச்சுக்கிறது. அதாவது உடலையும் உள்ளத்தையும் தூய்மையா வச்சுக்கிறதுங்கிற அர்த்தத்துல.
நான் அதை படிக்கும்போது பிராமியாபியந்தரம்னு படித்தேன். இந்த ரா எங்கிருந்து என் கண்ணில் விழுந்ததுன்னு தெரியல. சரி, இப்போ இது வார்த்தைகள் சேரும் போது பரிவிராஜகஸ்ய ஜிதேந்திரியத்துவம் அனாரம்பக நிஷ்கிரிய சேரும்போது அனாரம்போ நிஷ்கிஞ்சனத்துவம் சங்கத்யாக பைக்ஷ சேரும்போது சங்கத்யாகோ பைக்ஷவிரதம் பைக்ஷவிரதம் அநேகத்திர அப்படி போட்டிருக்கா, பைக்ஷவிரதம் அநேகத்திரன்னு போட்டிருக்கா. பைக்ஷவிரதம் போட்டிருக்கா, பைக்ஷியம்னு போட்டிருக்கா. சரி, சம்யதேந்திரியத்துவம் போட்டிருக்கா. ஓ சரி, அப்ப அதுல பாட்ட பேதம் இருக்குன்னு அர்த்தம். ஆனா அர்த்தத்துல பெரிய வித்தியாசம் இல்லை. ஆனா வேற புத்தகங்கள்ல வேற விதமா இருக்குன்னு தெரியுது. சம்யத்தனாலும் எத்தனா அடக்கப்பட்ட, சம்யத்தை நன்கு அடக்கப்பட்ட, கட்டுப்படுத்தப்பட்ட, ஜிதன்னா வென்ற அப்படின்னு அர்த்தம். இதுன்னா கட்டுப்படுத்தப்பட்டன்னு அர்த்தம். பைக்ஷியம் அதுதான் நம்ம கீதையில பார்த்தோம். பைக்ஷியம் அபிலோகே அப்படின்னு அர்ஜுனன் சொல்றான். பைக்ஷியம்னாலும் பிக்ஷை எடுக்கிறது பைக்ஷியம் அப்படிங்கிற அர்த்தம் தான். அந்த இடத்துல தத்திதம் ஆயிடும். பிக்ஷாவிரதம் பைக்ஷவிரதம் பைக்ஷங்கிறதே தத்திதம் தான். பைக்ஷியம்ங்கிறது அதுல இருந்து வந்து தத்திதம் ஆயிடுது. பைக்ஷியம் அநேகத்திர தனியா இருக்கா? சரி, அந்த எனக்கு தெரிஞ்சு அநேகத்திரவை வந்து இந்த இடத்துல சேர்த்து எடுத்துக்கிறது இன்னொரு விதம். அநேகத்திர என்ன அரண்யே சேன்னு இருக்கு. அநேகத்திரங்கிறது இடத்தை குறிக்கிற வார்த்தை. அரண்யங்கிறது ஒரு இடம். சேங்கிற வார்த்தையும் வருது, ஆண்டு போட்டிருக்காங்க. அந்த காரணத்தால நம்ம வந்து அநேகத்திர, அதாவது பல இடங்கள்லயும் இருப்பான், காட்டுலயும் இருப்பான். அந்த அர்த்தத்தை எடுத்த பல வீட்டுல போய் பிக்ஷை எடுப்பாங்கிற அர்த்தத்தை விட, பிக்ஷை எடுப்பாங்க, அது எப்படி வேணாலும் எடுப்பாங்க, நம்ம பலவிதம் இருக்கலாம். பல இடத்துலதான் பிக்ஷை எடுக்கணும்னு கட்டாயம் சொல்ல முடியாது. மதுகிரி பிக்ஷையில மட்டும்தான் அப்படி வரும். அதனால இந்த அநேகத்திரங்கிறது அவங்க பல இடங்கள்லயும் இருப்பாங்க, காட்டுலயும் இருப்பாங்க. அவங்களுக்கு இதுதான் இடம் அப்படின்னு நம்ம எதுவும் சொல்லதுக்கு இல்லை அப்படிங்கிற அர்த்தத்துல அதை எடுத்துக்கணும். அப்படி எடுத்துக்கிட்டாதான் சிறப்பா இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு ஆங்கிலத்துல வந்து பெக்கிங் இன் மெனி பிளேசஸ்ன்னு போட்டிருக்காங்க. எனக்கு அந்த இது சிறப்பா படல. அநேகத்திர அரண்யேச்ச வாசக, பல இடங்கள்லையும் காட்டுலையும் வசிப்பார்கள்னு எடுக்கிறது சிறப்பா இருக்கும். அந்த சே இருக்கனால உண்மை போடலாம். உண்மை போடுறதுனால அது 2 வார்த்தை வர்றது நல்லது. அதனால இப்படி வர்றது நல்லது. அதே மாதிரி பாஹ்ய அபியந்தரம் ச, வெளியிலும் உள்ளேயிலும் தூய்மை அப்படிங்கிறது. சரி, இப்ப அதை சேர்த்து படிக்கும்போது அநேகத்ராரண்யேச்ச வாசக, வாசக பாஹ்ய வர்றதுனால வாசோன்னு மாறிடும். பாஹ்ய அபியந்தரம் சேரும்போது பாஹ்யாபியந்தரம், அபியந்தரம் ச சேர்த்து சொல்றதா இருந்தா அபியந்தரஞ்ச அப்படின்னு சொல்லலாம். சௌச்சம். இப்ப எல்லாம் சேர்த்து படிக்கும்போது நான் உங்க புக்ல இருக்கிற மாதிரி படிச்சு பார்க்கிறேன். பரிவிராஜகஸ்ய சம்யதேந்திரியத்துவம் அனாரம்போ நிஷ்கிரிஞ்சனத்துவம் சங்கத்யாகோ பைக்ஷ்யம் அநேகத்ராரண்யே ச வாசோ பாஹ்யாபியந்தரஞ்ச சௌச்சம் அப்படின்னு வரும். தமிழ்ல என்ன போட்டிருக்காங்க பார்ப்போம். தமிழ்ல கட்டுப்பாடு, காரியத்தை ஆரம்பிக்காதிருப்பது, சிறிதளவு செல்வத்தை கூட வைத்துக் கொள்ளாமல் இருப்பது, சிறிதளவு செல்வத்தை கூட
வைத்துக் கொள்ளாமல் இருப்பது, ம். பிறருடன் சேர்க்கையை விடுவது, அநேக இடங்களுக்கு சென்று பிச்சை எடுத்தல், அரண்யத்தில் வசித்தல், உள்ளும் புறமும் பரிசுத்தமாக இருத்தல், இவை சன்னியாசி. பிறருடன் சேர்க்கை அப்படின்னு சொல்றது சங்கம்னா அவங்க வேற ஒரு ஆள் மாதிரி. இப்போ இங்கே இங்கிலீஷில் வந்து கீப்பிங் ஃப்ரம் சொசைட்டி, சமூகத்திலிருந்து விலகி இருந்தது அப்படின்னு. சங்கம்னா பற்றுன்னு அர்த்தம். பற்றுதலை விட்டு இருக்கிறது. அதாவது எல்லாரும் அவங்களுக்கு சமம். என்னுடையவர்கள் பிறருடையவர்கள் அவங்களுக்கு கிடையாது. அந்த வசுதெய்வ குடும்பம் ஸ்லோகம் இப்படிதான் வரும். அயம் நிஜக பரோவா இதி கணனா லகுச்சேதசாம். அயம் இது வந்து நிஜக என்னுடைய ஆளு, பரக இவன் வேற, வா அப்படின்னு இதி கணனா அப்படி கணக்கு போடுறது, லகுச்சேதசா அல்ப புத்திகாரனுடையது. உதார சரித்தானாம் தூ பரந்த மனசு உள்ளவன் எப்படி சிந்திப்பான்னா வசுதைவ குடும்பகம். ரெண்டு விதமா சொல்லலாம். ஒண்ணு வசுதா ஏவ குடும்பகம்னு பிரிக்கலாம், உலகமே குடும்பம் அப்படின்னு நினைக்கிறவன், அல்லது வசுதைக்க குடும்பகம் உலகம் ஒரு குடும்பம்னு நினைக்கிறவன் அப்படின்னு ரெண்டு விதமான பாடபேதம் இருக்கு. எப்படின்னா அர்த்தம் ஒண்ணுதான். இந்த ஸ்லோகம் இதான் சொல்லுது, என்னுடையவங்க மற்றவங்க அப்படின்னு. அப்போ அந்த இது சங்க தியாகம்னா அந்த மாதிரி தான். என்னுடையது மமகார அகங்கார மமகாரம் இல்லாம இருக்கிறது, பற்றுதல் இல்லாம இருக்கிறது. கீதை முழுக்க முழுக்க அர்ஜுனனுக்கு சொல்றது பற்று விடுது அப்படிங்கிறது தான். இந்த சங்க தியாகம் தான் இது சொல்லியிருக்கு. அந்த சங்க தியாகம்னா என்ன அப்படின்னா, அவருக்கு இன்னும் குடும்பம், குழந்தை, குட்டி, சமூகம், இனம், மதம், ஜாதி அந்த மாதிரி எதுவுமே வச்சிருக்க மாட்டாரு அப்படிங்கிறது அதனுடைய அவுட்கம். மற்ற அர்த்தங்கள் நான் நினைக்கிறேன் ஆர்எஸ்எஸ் சங்கம் அப்படிங்கிறத சங்கம்னு நினைக்கிறேன். சங்கம் இல்ல சங்கம் அப்படின்னு நினைக்கிறேன். அது வந்து தமிழ்ல வந்து தமிழ் சங்கம் எல்லாம் சொல்லுவாங்களே, அந்த சங்கம் அது. சங்க அப்படின்னா பற்றுதல், அப்படின்னா அமைப்புன்னு அர்த்தம். ஜந்து சமூக, குரூப், கலெக்ஷன், மல்டிடியூட், பிளாக். சங்கா நான் சில சங்கங்களை தமாஷுக்கு சொல்லுவேன், சங்கத்தை விட்டுறோம் அப்படின்னு. கேட்கிற ஆளுக்கு இந்த சங்கத்தை சொல்லுவேன் தெரியாது. தமிழ் சங்கமும் சங்காதான் தமிழ் சங்கம். ஒன்னாம் சங்கம் ரெண்டாம் சங்கம் தமிழ்ல சொல்றாங்களே, அதுவும் சங்க. அரசு சொல்லக்கூடிய சங்க தான் தமிழ்லயும். இது சங்க பற்றுதல் விடுது. இது க, அது க. அது மகா பிராணன், இது அல்ப பிராணன் வித்தியாசம் சொல்லுவோம். மிருது, ரெண்டுமே மிருது தான், சாப்பிட்டா சொல்லணும். ஆனா இது பற்றுதல் சங்கம் வந்து அல்ப பிராணன், சாதாரணமா சொன்னா வரும். அது மகா பிராணன், காற்று பொட்டி தரிச்சு வர மாதிரி வரணும், சங்க அப்படின்னு சொல்லணும். ஆமா, அந்த வித்தியாசம் அதுல ஒண்ணு. தமிழ் இது படிச்சிட்டீங்களா? இந்திரிய கட்டுப்பாடு, எக்காரியத்தையும் ஆரம்பிக்காதிருப்பது, சிறிதளவு செல்வத்தை கூட வைத்துக் கொள்ளாமல் இருப்பது, பிறருடன் சேர்க்கை விடுதல், அநேக இடங்களுக்கு சென்று பிச்சை, அரண்யத்தில் வசித்தல், உள்ளும் புறமும் பரிசுத்தமாக இருத்தல், இவை சன்னியாசியின் சுயதர்மம். தமிழ் இங்கிலீஷ் இந்த இடத்துல கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் போட்டிருக்காங்க. பல இடங்களில் பிக்ஷை எடுத்தல்ங்கிறது எனக்கு ஒரு அபிப்பிராய பேதம் இருக்கு. அப்புறம் உள்ளும் புறமும் தூய்மைங்கிறதுல திருக்குறளுக்கு ஒரு இது இருக்கு. அகந்தூய்மை புறந்தூய்மை நீரான் அமையும். வெளி தூய்மை வந்து தண்ணீரால கிடைச்சிடும். அகந்தூய்மை வாய்மையான் காணப்படும். உள்ளம் தூய்மையா இருக்கா இல்லையா அப்படிங்கிறது அவனுடைய வார்த்தைகள்ல உண்மையில இருந்து தெரியும் அப்படின்ட்டு வள்ளுவர் ஒரு இது சொல்லுவார்.
அடுத்தது இப்ப 4 வர்ணம் சொன்னாரு, 4 ஆசிரமம் சொன்னாச்சு. 9ல இருந்து 12 வரைக்கும் 4 ஆசிரமம் சொன்னாரு. அப்புறம் 5ல இருந்து 8 வரையிலும் 4 வர்ணத்தை சொன்னார். இப்போ வர்ண ஆசிரம தர்மம் ரெண்டையும் சொல்லியாச்சு. அதோட முடியல, அதனுடைய தொடர்ச்சி தான் வருது. இவங்க எல்லாருக்கும் பொதுவானது என்னது அப்படின்னு சொல்லப்போம். இது வரைக்கும் சொன்னது அந்த நாளுக்கு ஸ்பெஷல். அதை வந்து நாம விசேஷ தர்மம்னு சொல்லுவோம். பொதுவாக நம்ம தர்மத்தை 2ஆ பிரிக்கிறோம். சாமானிய தர்மம், விசேஷ தர்மம் அப்படின்னு. பொது தர்மம், சிறப்பு தர்மம் அப்படின்னு. சாமானிய தர்மம் அப்படின்னா எல்லாருக்கும் பொதுவானது, எல்லா நேரங்கள்லையும் பொதுவானது, அதை தேவைப்பட்ட டீல்ல விட்டுக்கலாம். சிறப்பு தர்மம் அப்படின்னா குறிப்பிட்ட வர்ணத்தின் அடிப்படையிலோ ஆசிரமத்தின் அடிப்படையிலோ சூழ்நிலையிலோ கடைபிடிக்க வேண்டியது, அதை வந்து டீல்ல விட முடியாது. அர்ஜுனனுக்கு வந்து கீதையில தர்ம சங்கடம் வருது. நிறைய பேருக்கு அதர்ம சங்கடம் தான் வரும். அநியாயம் பண்றதா தர்மம் பண்றதாங்கிற சங்கடம் தான் வரும். அர்ஜுனனுக்கு வந்தது தர்மத்திலேயே எந்த தர்மத்தை கடைபிடிக்கிறதுங்கிற சங்கடம். 2 தர்மம் இருந்து 2ல 1 கடைபிடிக்கிறது வந்தாதான் தர்ம சங்கடம்னு பேர். ஒரு நியாயம் இருந்து ஒரு அநியாயம் இருந்து எதை கடைபிடிக்கிறதா அது தர்ம சங்கடம்னு பேர் கிடையாது. அர்ஜுனனுக்கு வந்து அஹிம்சையை கடைபிடிக்கிறதா, சத்திரிய தர்மமான யுத்தத்தை செய்கிறதா அப்படிங்கிற கன்ஃபியூஷன். இப்ப அவனுக்கு வந்து தர்ம சங்கடம். அதுதான் கார்பண்ய தோஷோ உபகத சுபாவக பிரிச்சாமித்வாம் தர்ம சம்மூட சேதாக. தர்மத்துல எனக்கு குழப்பம் இருக்கு, அதனால உன்னை கேட்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அந்த வரி குரு நகத்வாஹி மகானுபாவான் ஸ்ரேயோ போக்தும் பைக்ஷ்யம் அபீக லோகே தத்வார்த்த காமாம்ஸ்து குரு நிகைவ புஞ்சீய போகான் ருதிர பிரதிக்தான். இதான் அந்த பைக்ஷல் ஸ்லோகம். இப்ப இங்க அதனால நம்ம நாட்டுல நிறைய ரூல்ஸ் இருக்கு. இந்த ரூல்ஸ்ல எதை கடைபிடிக்கிறதுங்கிற குழப்பம் வரலாம். அந்த குழப்பத்தை சரி பண்றதுக்கு பலவிதமான சொல்யூஷன் சொல்லி வச்சிருக்காங்க. சாமானிய தர்மத்துக்கும் விசேஷ தர்மத்துக்கும் இடையில குழப்பம் வந்தால் விசேஷ தர்மம் தான் வலுவானது. எங்க கிராமர்ல கூட நிறைய ரூல்ஸ் வரும், பாணினி கிராமர்ல முக்கியமா. அப்போ இதுல எதை கடைபிடிக்கிறது அப்படின்னு குழப்பம் வந்தால் அதுல சொல்லி இருக்குது, வார்த்தை பலியகன் வரும். அதுக்கு அவரே சொல்யூஷன் சொல்லி வச்சிருக்காரு. அதுவா இதுவான்னு குழப்பம் வந்தா அதுல இன்னொன்னு இருக்கு, இது பலமானதுங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது அதுக்கும் வழி சொல்லி வச்சிருக்காங்க. விப்ரதிஷேதே பரம் காரியம் 1வது அத்தியாயத்துல 4வது பிரிவுல 2வது ஸ்லோகமா சொல்லி வச்சிருக்கு. விப்ரதிஷேதே மாறுபாடு வரும்போது, குழப்பம் வரும்போது, அதுவா இதுவாங்கிற பிரச்சனை வந்தால் பரம் காரியம் மேலானதை செய்யணும் அப்படின்னு இருக்கு. சரி, மேலானதுன்னா எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா அதுக்கு ஒரு லிஸ்ட் வச்சிருக்காங்க. முதல்ல எது சொல்லியிருக்கு, 2வது எது சொல்லியிருக்குன்னு கணக்கு போடு. முதல்ல சொன்னது 2வது சொன்னது வந்துன்னா 2வது சொன்னது பலமானதுன்னு எடுத்துக்கோ அப்படின்னு ஒரு இது. நீ இப்படி பண்ணு, இல்லைன்னா இப்படி பண்ணு, இல்லைன்னா இப்படி பண்ணுன்னா கடைசி சொன்னதை எடுத்துக்கோங்கிற மாதிரி ஒரு இது. உத்சர்க்கம்
அபவாதம்னு, அதாவது ஜெனரல் விதிவிலக்குன்னு சொல்லி இருந்ததுன்னா, அபவாதத்தை ஸ்பெஷலா எடுத்துக்கோ. ஏன்னா அது விதிவிலக்கு இல்ல, அபவாதம் முதல்ல அப்ளை பண்ணிரு அப்படின்னு ஒரு இது. அடுத்தது நித்தியம் அனித்தியம், எப்பவுமே பொருந்தும், எப்பவாதான் பொருந்தும் இருந்தா எப்பவும் பொருந்துறத எடுத்துக்கோ, நித்தியத்தை எடுத்துக்கோ அப்படின்னு. அப்புறம் அந்தரங்கம் பகிரங்கம் அப்படின்ட்டு, இன்டர்னலா அப்ளை ஆகிறது, எக்ஸ்டர்னல் அப்ளை ஆகிறதுன்னு எடுத்து இருந்ததுன்னா, இன்டர்னல் அப்ளை ஆகிறதுக்கு முக்கியத்துவம் கொடு. அப்போ பரம்ங்கிற ஒரு வார்த்தைக்கு இப்படி ஒரு 4 கேட்டகரியாட்டு பிரிச்சு கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் நம்ம பார்க்கணும். இது எந்த இடத்துல வருதுன்னா, ஏச்சோ அயவாயாவகன்னு ஒரு சூத்திரம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதுல வந்து ஏச் அந்த ஸ்லோகத்துல எப்படி அர்த்தம் எடுக்கிறதுங்கிறதுக்கு குழப்பம் வரும். அந்த குழப்பத்துல அந்த ஏச்சுங்கிறதுக்கு இதுதான் அப்படின்னு எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறதுக்கு வரும்போது இந்த இத பயன்படுத்திக்கிறாங்க. ஏன்னா அதுல வந்து அதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல உயிரெழுத்து எல்லாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதுக்கப்புறம் அந்த டித்தான்னு சொல்லக்கூடிய ஏ ஓ ஐ ஓ அது மட்டும்தான் சொல்லியிருக்கு. இப்ப ரெண்டுல எதை எடுத்துக்கிறது அப்படின்னு குழப்பம் வந்தா, இதுல வந்து லேட்டா சொல்லியிருக்கு, அதனால அது வந்து 6/1/87, இது வந்து 6/1/88, இது பின்னாடி வந்தனால இதை தான் கணக்குல எடுத்துக்கணும், அதை கணக்குல எடுத்துக்க வேண்டாம்னு. இந்த மாதிரி பல நிறைய கான்டெக்ஸ்ட் இருக்கு. ஒண்ணு ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன். இப்ப இத மாதிரி நமக்கு சாஸ்திரத்திலையும் சாமானிய தர்மம் விசேஷ தர்மம் வந்தா விசேஷ தர்மத்துக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். விசேஷ தர்மத்துல கூட சில சமயங்கள்ல நமக்கு கன்ஃபியூஷன் வரும். பொதுவா நம்ம வாழ்க்கை அப்படிங்கிறது சாமி சொல்லுவாங்க, வாழ்க்கைனாலே அது சாய்ஸ் தான், ஆப்ஷன் தான். நம்ம முன்னாடி வாழ்க்கையில ஆப்ஷன் சாய்ஸ் வந்துகிட்டே இருக்கும். அதுல எதை தேர்ந்தெடுக்கிறதுன்னு நம்ம தேர்ந்தெடுத்து போயிட்டே இருக்கணும். அந்த தேர்ந்தெடுக்கிறது தப்பா இருந்தா வாழ்க்கையே வழிமாறி போயிடலாம். இப்போ டாக்டருக்கு படிக்கிறதா, இன்ஜினியரிங் படிக்கிறதா, +2 படிக்கிறதா, பாலிடெக்னிக் படிக்கிறதா, இப்படி வாழ்க்கையில வந்துகிட்டே இருக்கும். அப்ப அதை எது தேர்ந்தெடுக்கிறது அப்படிங்கிறதுல நமக்கு இன்ஃபார்ம்டு டிசிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க சாமி. அது எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம். பொதுவாக நம்ம பெரியவங்க கிட்ட கேட்டு அதுல இருந்து ஆலோசிச்சு ஜாதகம் எல்லாம் பார்த்து எடுத்து முடிவு பண்ணிக்க வேண்டியதான். அப்போ 2 தர்மத்துக்கு இடையில அர்ஜுனனுக்கு சங்கடம் வருது. அகிம்சை, உற்றார் உறவினர்களை கொல்லக்கூடாது, அகிம்சை கடைபிடிக்கிறது அப்படிங்கிறது ஒண்ணு. அநியாயம் பண்றவங்களை தண்டிக்கிறது, யுத்தம் பண்றதுன்னு ஒண்ணு. இந்த 2 கடையில அவனுக்கு சந்தேகம் வந்த போது கிருஷ்ணன் கீதைய சொல்றாரு. அதுல அவனுக்கு விசேஷ தர்மம் க்ஷத்ரியன்கிறதுனால யுத்தம் தான் அவனுடைய விசேஷ தர்மம். அகிம்சை சாமானிய தர்மம் தான். அது நியாயமா அந்த கன்ஃபியூஷன் அவனுக்கு வரக்கூடாது. அவனுக்கு சங்கத்தினால, பற்றுதல்னால அது வருது, சந்தேகமா வருது. அப்புறம் சொல்லுவாங்க அஹிம்சா பரமோ தர்மகன் சொல்லி நிறுத்திடுவாங்க. ஆனா சொல்றாங்க அந்த ஸ்லோகம் முழுக்க அது இல்ல, ஹிம்சா தர்மஸ்ததைவச்சன்னு அடுத்த வரி. ஹிம்சையும் தர்மம் தான், அந்த வரியை யாருமே சொல்ல மாட்டாங்க. அதுக்குள்ள அந்த வரியை அடங்கி இருக்கு. நம்மளை எல்லாம் என்னது இம்பார்ட்டன்ட் ஆக்குறதுக்காக வேண்டி, ஆண்மை இல்லாதவர்கள் ஆக்குறதுக்காக வேண்டி வெளிநாட்டுக்காரங்க கண்டுபிடிச்சு பிரபலப்படுத்தி வச்சிருக்கிற ஒரு வார்த்தை அஹிம்சா பரமோ தர்மக அப்படிங்கிறது. ஆனா அஹிம்சை வந்து நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் சாமானிய தர்மம், விசேஷ தர்மம் கிடையாது. அதனால தான் இப்ப நிறைய பேர் சொல்லுவாங்க, அப்ப யாகத்துல எப்படி பலி கொடுப்பீங்க? நமக்கு இதுல குழப்பமே கிடையாது. யாகம் விசேஷ தர்மம், அங்க அஹிம்சை அப்ளை ஆகாது. சாமானிய தர்மம் தான் அஹிம்சை. அப்போ நமக்கு வந்து பெரியவங்க இதுல ரொம்ப தெளிவாகவே இன்னென்ன சந்தர்ப்பங்கள் இந்த மாதிரி பண்ணணும்னு இது பட்டி வச்சிருக்காங்க. இதுக்கும் மேல குழப்பம் வந்தா என்ன பண்றது? வரலாமே அப்படின்னா அர்ஜுனன் மாதிரி வந்து தொலைக்கலாமே. அதுக்கும் பெரியவங்க வழி வச்சிருக்காங்க. மனுஸ்மிருதியில 2 விதமா சொல்லி வச்சிருக்காங்க. தைத்திரிய உபநிஷத்துலயும் குரு சிஷ்யனை வீட்டுக்கு வழி அனுப்பும் போது
பட்டம் கொடுத்து அனுப்பும்போது சொல்றாரு. மாத்திரு தேவோபவ பித்ரு தேவோபவங்கிறது வீட்டுக்கு போற சிஷியனுக்கு ஒரு சொல்லிக் கொடுக்க பண்ற அறிவுரையாகும். பட்டமளிப்பு விழா உரை அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த டிகிரி கொடுக்கறதுக்கு என்ன சொல்லுவாங்க? கான்வகேஷன் செரிமனி ஸ்பீச். அது மாத்திரு தேவோபவ பித்ரு தேவ, அம்மாவை தெய்வம் வந்தன, அப்பாவை தெய்வம் வந்தன அப்படின்னு ஒரு லிஸ்ட் போட்டுட்டு அதுல இந்த படி, நீ படி, மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடு, உன்னுடைய குடும்ப பரம்பரையை அறுத்துறாத, குருவுக்கு ஆச்சாரியனுக்கு உரிய தட்சிணையை கொடுத்துக்கிட்டு உன்னுடைய குடும்பத்தை விருத்தி செய் அப்படின்னு வரிசையா வரும். அதுல அவர் சொல்லுவாரு, வீட்டுக்கு போன பிறகு ஒரு வேளை இப்படி ஒரு சந்தேகம் வரலாம். என்ன அப்படின்னா, இது சரியா அது சரியான்னு சந்தேகம் வரலாம். குருவத்துல இருந்தா குருவிட்ட கேட்டுடலாம். குரு பக்கத்துல இல்லை, என்ன பண்றது அப்படின்னா. அப்போ யானி அனவத்தியானி கர்மாணி தானி சேவிதவ்யானி, எது குற்றமில்லாத செயல்களோ அதை நீ செய்யணும். இப்போ எது குற்றமில்லாத செயல்கள்ங்கிறது கன்ஃபியூஷன் வந்துதான் என்ன பண்றது? அதாவது யானி அஸ்மாக்கும் சுச்சரித்தானி தானி சேவிதவ்யானி, நாங்க எதை கடைபிடிச்சோமோ அதை நீ கடைபிடி அப்படின்னு. அந்த இடத்துல 2 விதமா அர்த்தம் எடுத்துக்கலாம். யானி அஸ்மாக்கும் சுச்சரித்தானி, நாங்க எதை சரியா செய்தோமோ அதை நீ செய்ய அப்படின்னு. அப்போ அது 2 விதமான அர்த்தம். எப்படின்னா, ஒண்ணு, நான் செய்ததுல எதெல்லாம் சரின்னு நீ நினைக்கிறியோ அதை செய். நீ இப்ப கொஞ்சம் பேர் கிளம்பியிருக்காங்க, காந்தியடிகள் செய்த அது சரியில்லை, இவர் செய்த இது சரியில்லை அப்படின்ட்டு கிளம்பியிருக்காங்க. சரி, அவரு ராமகிருஷ்ணர் வாழ்க்கையில் நடந்தது. யாராவது ஒரு ஆள் ஆசாமி வந்து, என்ன இருந்தாலும் யுதிஷ்டர் பொய் சொல்லி இருக்கலாமா அப்படின்னாரா. அந்த ராமகிருஷ்ணன் யோக்கியா வரான், செம்பு தூக்கி உள்ளவை அப்படின்னாரா. அவன் எத்தனையோ நல்ல காரியம் செய்தா அதெல்லாம் இவருக்கு தெரிய மாட்டாங்க, ஒரே ஒரு பொய் சொன்னா அதை பிடிச்சு தூக்கிட்டு இருக்கிறான் அப்படின்ட்டு. அப்போ சரி, ஒருவேளை நான் தப்பு செய்தேன்னு வச்சுக்குவோம், நான் செய்த தப்பு நீ செய்யாத, நான் செய்ததுல எது சரின்னு நினைக்கிறையோ அதை நீ செய். யானி அஸ்மாக்கும் சுச்சரித்தானி, நான் செய்ததுல எது சரின்னு நீ நினைக்கிறையோ அதை செய் அப்படின்னு. சரி, அதுலயும் சந்தேகம் வந்தா அப்படின்னா, ஏதத்ர பிராமணாக சம்மர்ஷினக யுக்தா யுக்தாக அலூக்ஷா தர்ம காமாஸ்யு அப்படின்னு ஒரு லிஸ்ட். உங்க ஊர்ல பெரியவங்க இருப்பாங்க, நல்லவன் பெரியவன் இருப்பான். அந்த நல்லவன் பெரியவன் அவனுக்கு அப்ப அவன் நல்லவன் பெரியவன் யாருக்கு கணக்கு போடுறது அப்படின்னா, ஏதத்ர பிராமணாகனா அவங்க ஊர்ல இருக்கக்கூடிய பிராமணனை பாருன்னு சொல்லியிருக்கு. பிராமணனை எப்படி கணக்கு போடுறதுன்னா, அலூக்ஷாகா, உலக விவகாரங்கள் வந்து விலகி இருப்பான். தர்ம காமாஸ்யு, தர்மத்துல படி போகணும்னு ஆசைப்படுவான். யுக்தாக, மன ஒருமைப்பாடு உள்ளவனா இருப்பான். ஒரு போக்கஸ்டு மைண்டோட இருப்பான். ஆயுக்தாக, காரியங்கள்ல சமமானவர்களா இருப்பான். மனநிலை, நடுநிலைமை, இப்படி ஒரு லிஸ்ட போட்டு ஏதத்ர பிராமணா சம்மர்சினக யுக்தாக யுக்தாக அலூக்ஷாக தர்ம காமாஸ்யு யதா தே தேஷு வர்த்தேரன், அவங்க இந்த விஷயத்துல எப்படி நடந்திருக்காங்கன்னு பாரு. ததா தேஷு வர்த்தேதாக, நீ அந்த விஷயத்துல அப்படி நடந்துக்கோ அப்படின்ட்டு அந்த பட்டமளிப்பு விட கிட்டத்தட்ட முடியும். அது தொடர்ந்து சில விஷயங்களும் இருக்கு. இது ஒரு இது. மனுஸ்மிருதியில 2 ஸ்லோகம் இருக்கு. அதுல ஒரு ஸ்லோகம் எனக்கு ஞாபகம் இருக்கு. ஒரு ஸ்லோகம் 10 விதமான இது தர்மத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு 10 விதமான இது சொல்லுது. அந்த ஸ்லோகம் எனக்கு சமய புக்ல இருக்கு, எனக்கு இப்ப ஞாபகம் இல்லை. இன்னொன்னு வந்து ரொம்ப சிம்பிள், அதை நான் ஞாபகம் வச்சிருக்கேன். ஸ்ருதிஹி ஸ்மிருதிஹி சதாச்சாரக சொஸ்யச்ச பிரியமாத்மனக ஏதத் சதுர்விதம் பிராகு சாட்சாத் தர்மஸ்ய லட்சணம். மனுஸ்மிருதியில சொல்லியிருக்கிற ஒரு வழிமுறை, 2 வழிமுறையில ஒண்ணு. என்ன அப்படின்னா, ஸ்ருதிஹி வேதத்துல சொல்லியிருக்கா பாரு. இல்ல நான் வேதம் படிக்கல, படிச்சது மறந்துட்டேன் அப்படின்னா, ஸ்மிருதிகள்ல சொல்லியிருக்கா பாரு. பகவத்கீதை, மனுஸ்மிருதி, இந்த மாதிரி நூல்கள்ல சொல்லியிருக்கா பாரு. இல்ல அதுவும் எனக்கு தெரியாது, மறந்துட்டேன் அப்படின்னா, பெரியவங்க எப்படி நடந்திருக்காங்க பாரு, சதாச்சாரம். இதைத்தான் இந்த தைத்திரிய உபனிஷத்து பல விதமா சொல்லிச்சது. சரி, இதுலயும் எனக்கு முடிவு வரலன்னு என்ன பண்றது அப்படின்னா, சொஸ்யச்ச பிரியம் ஆத்மனுங்க, உன் மனசாட்சியை கேள், எது சரி அது சொல்லுபடி நடந்துக்கோ அப்படிங்கிற மாதிரி. தர்மம் எதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இதுதான் ஸ்கேலு அப்படின்னு மனுஸ்மிருதியில வருது. வேற இன்னொன்னு இருக்கு, 10 லட்சணம் தர்மத்துக்கு அப்படின்ட்டு. அது எனக்கு உயர்நிலை புத்தகத்துல போட்டிருக்கிறோம்னு ஞாபகம் சமய வகுப்புல.
அது கொஞ்சம் ரொம்ப காம்ப்ளிகேஷனா இருக்கும். இது ரொம்ப சிம்பிளா மனசாட்சியை விட பெரிய ஆள் யாரு வேணும் அப்படிங்கிறதுனால ஈஸியா இருக்கும். எதுக்கு சொல்ல வந்தேன், அதனால நம்ம இதுல வந்து சாமானிய தர்மம், விசேஷ தர்மம்னு உண்டு. விசேஷ தர்மத்திலையும் ஆண்களுக்கு பெண்களுக்கு இது, ராஜாக்கு என்னது, பிராமணனுக்கு என்னது, வைசியனுக்கு என்னது, சூத்திரனுக்கு என்னது, பிரம்மச்சாரிக்கு என்னது, இப்படி வர்ண ஆசிரமத்தை பொறுத்து அதுலயும் வித்தியாசம் உண்டு. அப்புறம் எந்த நாட்டுல என்ன இது, அதுல வித்தியாசம் உண்டு. எந்த டைம்ல என்ன இது, அதுல வித்தியாசம் உண்டு. ஆபத்து தர்மம்னே மனுஸ்மிருதியில ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கு. முதல்ல ஒரு பெரிய லிஸ்ட சொல்லிக்கிட்டு இதெல்லாம் நீ கடைபிடிக்காட்டாலும் பரவாயில்ல அப்படின்னு ஒரு ஆபத்து காலத்துல கடைபிடிக்காட்டாலும் பரவாயில்லன்னு சொல்லி வச்சிருக்கு. அப்ப ஆபத்து தர்மம்னு இருக்கு. அப்ப இந்த மாதிரி நம்ம வந்து ரொம்ப த்ரெட் பேர்னு அனலைசிஸ் சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. த்ரெட் பேர் அனாலிசிஸ் பண்ணி வச்சிருக்காங்க. என்னென்ன விஷயங்களை எந்தெந்த சந்தர்ப்பங்களை எப்படி எப்படி இன்டர்பிரட் பண்ணணும் அப்படின்னு பெரியவங்க நிறைய நூல்கள் எழுதி வச்சிருக்காங்க. இது ஒன்னும் வேலைக்காக இல்லைன்னா மனசாட்சியை கட்டி நடந்துக்க வேண்டியதான் முடிஞ்சு போச்சு. அதனால இப்ப இவர் இதுவரைக்கும் சொன்னது விசேஷ தர்மத்தை சொன்னார். வேதம் விசேஷ தர்மத்தை பத்தி சொல்லுதுன்னு சொல்லிக்கிட்டு அந்த விசேஷ தர்மமான வர்ண ஆசிரம தர்மத்தை விளக்குனாரு. இப்ப அந்த சாமானிய தர்மமும் சொல்லப்பட்டிருக்கு. அது என்ன அப்படின்னு சொல்றாரு. சர்வேஷாம் அஹிம்சா சத்யம் சௌச்சம் அனசூயக ஆன்ருஷம்ஷ்யம் க்ஷமா ச. அது முடியல. ஸ்வதர்மக சொர்க்காய அனந்தியாய ச. சொர்க்காய அனந்தியாய ச. சரி, இப்போ உங்களுக்கு அந்த தமிழ் புக்ல இது வரைக்கும் போட்டு சம்ஸ்கிருதம் முடிச்சுங்களா, அடுத்த பக்கத்து வந்துட்டாங்களா? இப்போ அந்த பரிவிராஜகத்தோட முன்பக்கத்தை முடிச்சுட்டாங்க. முன்பக்கம் படிச்சு இது வரைக்கும் படிச்சுட்டு இருந்தீங்க, அது பரிவிராஜகத்தோட முடிச்சுட்டாங்க அப்படிதானே? சரி, இப்ப அடுத்த டாபிக் எடுத்துக்கிட்டாங்க. இது வரைக்கும் விசேஷ தர்மம் சொன்னாங்க. இப்ப சாமானிய தர்மம் சொல்ல போறாங்க. இதுல 2 வரி போட்டிருக்காங்க. இப்ப சொன்ன 2 வரியும் போட்டிருக்காங்களா? அவ்வளவுதான். கூடுதல் போட்டிருக்காங்களா? அவ்வளவுதான் போட்டிருக்காங்களா? அது நம்ம அடுத்த விஷயமா அதை பார்த்துக்கலாம். இப்ப சர்வேஷாம் எல்லாருக்கும், அஹிம்சா அஹிம்சை, சத்தியம் உண்மை, சௌச்சம் தூய்மை, அனசூய அசூயான பொறாமை, அனசூயான பொறாமையின்மை. அதில் ஒரு சின்ன டெக்னிக்கல் விஷயம் இருக்கு. அடுத்தது ஆன்ருஷம்ஷ்யம் க்ஷமாச்ச. அனசூயா. சம்ஸ்கிருதத்துல 2 விஷயம் இருக்கு. அனசூயன்னு ஒண்ணு, ஈர்ஷ்யான்னு ஒண்ணு. இது என்கிட்ட சாமி சொல்லும்போது 2 விதமா சொன்னாங்க. என்வி, ஜெலஸ் 2 வார்த்தை இருக்கு.
ஒரு சின்ன விஷயம் வந்தபோது சாமி சொன்னாங்க, மத்தவங்க எல்லாம் உன்ட்ட ஜெலஸா இருப்பாங்க அப்படின்னாங்க. நான் சொன்னேன், இல்ல எல்லாரும் என்கிட்ட ஃப்ரெண்ட்லியா இருக்கிறவங்க யார்கிட்ட அந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு. அப்ப என்வியா இருக்கலாம் அப்படின்னாங்க. எனக்கு அப்படி சொல்லணும்னா எனக்கு அது புரியல. அப்புறம் சம்ஸ்கிருதத்துல அதை ஒட்டி ஒரு விஷயம் பாணினியிலேயே வருது. அதுல வந்து ஈர்ஷ்யான்னு ஒரு வார்த்தை, அப்புறம் அனசூயான்னு ஒரு வார்த்தை. இந்த ரெண்டையுமே அவங்க 2 விதமா பயன்படுத்தியிருக்காங்க. அதை சீக்கிரமா கண்டுபிடிக்க முடியுமான்னு பார்க்கிறேன். நான் அடுத்த வகுப்புல அதை பார்த்துட்டு சொல்றேன். புக்கு எடுக்க சிரமமா இருக்கு. அப்போ அதுல என்ன அப்படின்னா, ஒண்ணு வந்து மாத்சரியம்னு ஒரு வார்த்தை சம்ஸ்கிருதத்துல இருக்கு. மத்சரஸ்ய பாவக மாத்சரியம் தத்திதம். மத்சரம்னா போட்டி, மாத்சரியம்னா போட்டி மனப்பான்மை, அது மாத்சரியம். அனசூயா, அந்த அசூயா அப்படின்னா ஈர்ஷ்யா, அது ரெண்டெண்ணம் இருக்கு. ஒண்ணு வந்து பர உத்கிருஷ்டம் திருஷ்டுவா ஜாயமானக மானச சந்தாபக, அடுத்தவனுடைய வளர்ச்சியை பார்த்து வயறறிகிறது, இது ஒண்ணு. இன்னொன்னு வந்து அதுதான் ஈர்ஷ்யான்னு நினைக்கிறேன். அடுத்தவனுடைய வளர்ச்சியை பார்த்து, நம்ம தமிழ்ல பொறாமைன்னு சொல்றோம். அசூயா அப்படின்னா குணேஷு தோஷ ஆவிஷ்கரணம். என்னுடைய ஞாபகத்தை சரியா இருந்தா மற்றவங்களுடைய குணத்துல குத்தம் கண்டுபிடிக்கிறது. நரேந்திர மோடி யாரு என்ன செய்தாரு? ஒண்ணுமே செய்யல. மத்தியாவது குத்தம் சொல்லணும்னே தெரிகிறது. குணேஷு தோஷ ஆவிஷ்கரணம், இது வந்து அசூயா. அடுத்தவனுடைய வளர்ச்சியை பார்த்து வயறறிகிறது ஈர்ஷ்யா அப்படின்னு சமஸ்கிருதத்துல இப்படி பிரிச்சு 2 வார்த்தை இருக்கு. தமிழ்ல அந்த மாதிரி வித்தியாசம் உள்ள வார்த்தைகள் இருக்கான்னு எனக்கு தெரியல. பொறாமைன்னு ஒண்ணு இருக்கு, மற்றவங்களை பார்த்து பொறுக்க முடியாம இருக்கிறது பொறாமை. குத்தம் சொல்றது, குணேஷு தோஷா அடுத்தவங்க குத்தம் சொல்றது, அதுக்கு வேற வார்த்தை தான் இருக்கு, அது பொறாமையில சேர்க்க முடியாது. இல்ல பொறாமைங்கிறது ஈர்ஷ்யான்னு சமஸ்கிருதத்துல எடுத்துக்கலாம். குற்றம் சொல்றது வந்து இது அசூயான்னு எடுத்துக்கலாம். பொதுவா நம்ம அசூயாங்கிறத பொறாமைங்கிற அர்த்தம் தமிழ்ல பயன்படுத்திட்டு இருக்கோம். இந்த சமஸ்கிருதத்துல அப்படி இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் போட்டி மனப்பான்மைக்கு அது மத்சரம், மாத்சரியம்னு பேரு. காம குரோத லோப மோக மத மாத்சரியம் ஒரு லிஸ்ட்ல அந்த மாத்சரியம் வரும். கீதையிலையும் அது வருது. அது போட்டி மனப்பான்மையை குறிக்கிற வார்த்தை. இப்படி 3 வார்த்தைகள் இருக்கு. இப்ப நமக்கு இங்க அனசூயகங்கிற வந்து கீதையில கூட கிருஷ்ணன் சொல்லுவார், கீதையை யாருக்கெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லும்போது நச்சா அஸ்ரூஷவே வாதட்சியம் நான் அபக்தாய கதாச்சன அப்படின்னு ஒரு லிஸ்ட் 18வது கடைசியில் சொல்லுவார். இந்த கீதை யாருக்கு சொல்லக்கூடாது அப்படின்னு. அதுல இந்த மாதிரி சில விஷயங்கள் வரும். அதுல அனசூயங்கிற வார்த்தை சொல்லுவார், நீ அசூயை இல்லாதவனாக இருக்கிறாய் அதனால உனக்கு சொல்கிறேன்னு சொல்லுவார். அனக, நீ பாவம் இல்லாதவனாக இருக்கிறாய் அதனால உனக்கு சொல்கிறேன்ட்டு 4வது அத்தியாயத்திலையும் ஒரு இடம் வரும்னு நினைக்கிறேன். 18வது அத்தியாயத்திலையும் வரும். ஏன் கீதை அர்ஜுனனுக்கு சொன்னாருங்கிறதுக்கு விட கிடைக்கிற மாதிரியான ஸ்லோகங்கள். பொதுவா கீதை யாருக்கு சொல்லணுங்கிறதும் அந்த ஸ்லோகத்துல நம்ம புரிச்சுக்கலாம். இதுல வந்து இந்த அஹிம்சா சத்தியம், இது வந்து யோகத்துல அஷ்டாங்க யோகம்னு சொல்லுவாங்க. 8 விதமான படிநிலையில முதல் படி யமம், அடுத்தது நியமம் சொல்லுவாங்க. இந்த யமத்திலையும் அஹிம்சா சத்தியம் அஸ்தேயம் பிரம்மச்சரியம் அபரிக்கிரகம்னு 5 எண்ணம் வரும். அதை பத்தி ஏற்கனவே சொன்னான்னு தெரியல. தவிர்க்க வேண்டியதுங்கிற லிஸ்டத்துல இந்த விஷயத்த சொல்லியிருக்கு. ஏன்னா ஹிம்சையை வந்து உங்களுக்கு கடைபிடிக்க முடியாது, அஹிம்சையை உங்களுக்கு கடைபிடிக்க முடியாது, அதனால தவிர்க்க பாரு அப்படிங்கிற அர்த்தத்துல அந்த ஒரு 5 லிஸ்ட் வச்சிருக்காங்க. அஹிம்சா சத்தியம் அதுல வரும். சௌச்சம் வந்து நியமத்துல வரும் யோகத்துல.
அனசூயா, ரிஷிம்ஷியம், க்ஷமா எல்லாம் வராது. இது இவருடைய ஒரு இது என்ன சொல்றாருன்னா, இது வரைக்கும் சொன்னது அவங்களுடைய விசேஷ தர்மம் சொன்னேன், வர்ணாசிரம தர்மப்படி. இப்ப வந்து இவங்க எல்லாருக்கும் பொதுவான சில விஷயங்கள் அப்படின்ட்டு சொல்றேன். அது ஒண்ணு அஹிம்சை, மற்றவங்களுக்கு தீங்கு செய்யாம இருக்கிறது, சத்தியம் உண்மை பேசுறது, சௌச்சம் தூய்மையா இருக்கிறது, அனுசூய மற்றவங்களை குத்தம் சொல்லாம இருக்கிறது அப்படின்னு எடுத்துக்கணும். ஒருவேளை நம்ம இங்க இருந்தாலும் இருக்கும், பார்த்துருவோம். நம்ம இங்கிலீஷ்ல அப்படிதான் சொல்ல முடியும்னு நினைக்கிறேன். என்விக்கு இவங்க என்ன போட்டிருக்காங்கன்னா, இங்க நான் டிக்ஷனரி அர்த்தம் சாமி எந்த அடிப்படையில் அதை சொன்னாங்கன்னு நான் இன்னும் கண்டுபிடிச்சுக்கிடல. சாமியே எழுதி கேட்கணும். அனசூயா ஃப்ரீடம் ஃப்ரம் என்வின்னு தான் டிக்ஷனரியில போட்டிருக்காங்க. அசூயான்னு போட்டா நான் சொன்ன அந்த இது வந்துடும் நினைக்கிறேன். பரகுணேஷு தோஷ ஆவிஷ்கரணம் சொன்னது சரிதான். அடுத்தவங்க நல்ல விஷயத்த குத்தம் சொல்றது, அடுத்தவங்க குத்தறது குத்தம் சொல்றது இல்லை, அடுத்தவங்களுக்கு நல்லதே குத்தமாக்கி சொல்றது, அது வந்து அசூயான்னு தான் அதுக்கு டெபினிஷன்ல இருக்கு. ஆனா நடைமுறையில எல்லா அர்த்தத்திலையும் எடுத்துக்கிறாங்க. பரகுணேஷு தோஷ ஆவிஷ்கரணம் அதான் கொடுத்துருக்காங்க. இப்போ என்வின்னு போட்டுக்கிட்டாலும் சரிதான், ஜெலஸ்ன்னு போட்டுக்கிட்டாங்க. இங்கிலீஷ்ல அவங்க என்ன வித்தியாசம் பண்றாங்கன்னு தெரியல. இங்கிலீஷ்ல என்ன பண்றாங்கன்னா, envy அப்படின்னா a feeling of grudging admiration and desire to have something that is possessed by another. அடுத்தவண்ட இருக்கிறத நம்மகிட்ட இருக்கணுங்கிறது. Spite and resentment at seeing the success of another personified as one of the deadly sins. மற்றவங்களுடைய வெற்றியை பார்த்து வயிறெறிகிறது, வயிற்றெரிச்சல் நம்ம தமிழ்ல சொல்லுவோம். என்விக்கு அது சொல்லியிருக்காங்க. ஜெலஸுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, strongly wanting someone else position, advantages or possessions. அடுத்தவனோடது வேணும்னு நினைக்கிறது. Suspicious or unduly suspicious or fearful of being displaced by a rival. இன்னொருத்தன் நம்மளை கவுத்தி விட்டுருவானோங்கிற ஒரு பயத்துல இருக்கிறது. Protective and suspiciously watchful. அடுத்தவனையே சந்தேக கண்ணோடையே பார்த்துட்டு இருக்கிறது. அந்த மாதிரி இதை ஜெலஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டுக்கும் இடையில அவங்க பர்டிகுலரா ஏதாவது வித்தியாசம் வைக்கிறாங்கன்னு தெரியல. பொதுவாக அவங்க வந்து டிஸ்கவரிக்கும் இன்வென்ஷனுக்கும் வித்தியாசம் வச்சிருக்காங்க, டெக்னிக்கலா அப்படி சொல்லுவாங்க. இதுக்கு அப்படி அவங்க சொல்றாங்கன்னு தெரியல. ஆனா நம்ம கிட்ட ஈர்ஷ்யா அப்படின்னா அடுத்தவன் நல்லா இருக்கிறத பார்த்து பொறுக்காம இருக்கிறது பொறாமை. அசூயானா குத்தம் சொல்றது அப்படிங்கிற மாதிரி. ஆனா இங்க இவரு அந்த அப்படி டெக்னிக்கலா அர்த்தம் எடுக்கிறாரான்னு சொல்ல முடியாது. பொறாமை நம்ம எடுத்துக்கலாம், தமிழ்ல தப்பு இல்லை, ஜெலஸ்னே எடுத்துக்கலாம். ஆண் ஷம்ஷான புகழ்றது. ஆண் ஷம்ஷியம் அப்படின்னா பார்த்துருவோம்.
மைல்டு கைண்ட் அப்படின்னு போட்டிருக்காங்க. இரக்க உள்ளவனாக இருக்கிறதுங்கிற அர்த்தம் போட்டிருக்காங்க. கருணையோட இருக்கிறது. அது அப்ப இது எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, நர அப்படிங்கிறது வந்து எடுத்துக்கணும். மனிதாபிமானத்தோட இருக்கிறது. நரனுடைய தன்மை நிர்சம்சியம் அதோட இருக்கிற ஆனா இந்த இடத்துல கூடுதல் அப்படிங்கிற எடுத்துக்கணும். ஆண் நிர்சம்சியம் மனிதாபிமானத்தோட இருக்கிறதுன்னு எடுத்துக்கணும். க்ஷமா ஆனா பொறுமை. பொறுமைங்கிறது கூட திதிக்ஷான்னு ஒரு வார்த்தையும் கூட இருக்கு. கீதையிலையும் அது வருது. மாத்ரா ஸ்பர்ஷாஸ்து கௌந்தேய சீதோஷ்ண சுக துக்கதாக ஆகம ஆபாயினா அனித்யாக தான் திதிக்ஷ சுபாவ. கஷ்டம்னா வாழ்க்கையில வந்து போதான் செய்யும், அதை பொறுத்துக்கிட்டு தான் வேணும். நீ இருன்னு சொல்றதால அது இருக்க போறதில்ல, போன்னு சொல்றதால போகண்டான்னு சொல்றதால அது போகாமல் இருக்க போறது. அது வரும் போகும், வருவது போறதுதான் உலகத்துல இயற்கை. பகல் இரவு வந்து போகும், இன்ப துன்பம் வந்து போகும், வலி சுகம் வந்து போகும், எல்லாம் வந்து போறது. அதனால நீ அதை பத்தி அண்டிக்க வேண்டியதில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இத சங்கரர் வந்து விவேக சூடாமணிங்கிற நூல் நினைக்கிறேன், அல்லது தத்துவ போதம் நூல், அந்த மாதிரி நூல்கள்ல இது வேதாந்தத்துக்கு இது ஒரு முக்கியமான குவாலிட்டி. கடவுளை அறிகிறதுக்கு இது ஒரு முக்கியமான குவாலிட்டி. அதுல ஒரு 6 குணத்துல ஒண்ணு இந்த திதிக்ஷாங்கிறது. அதுல சொல்லும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, சகனம் சர்வ துக்கானா சிந்தா விலாபரகிதம் அப்பிரதீகார பூர்வகம் சா திதிக்ஷா இது கத்தியதே அப்படின்ட்டு. எல்லா துன்பங்களையும் பொறுத்துக்கிறதுனா எப்படி? என் தலையெழுத்து அப்படி இல்லை. சிந்தா விலாபரகிதம், ஒரு முணுமுணுப்பு இல்லாம. அப்புறம் அப்பிரதீகார பூர்வகம், பதிலுக்கு செய்யணுங்கிற எண்ணம் இருக்கக்கூடாது. அவன் எனக்கு இது செய்தான், சரி இன்னைக்கு எனக்கு முடியல, நாளைக்கு எனக்கு ஆனைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம் வரும், என் காலம் வரட்டா அப்ப கவனிச்சுக்கிறேன், அப்படி பழி வாங்கணுங்கிற எண்ணமும் இல்லாம. இப்போ பொறுமை அப்படிங்கிறதுக்கு கூட அடைச்சொல் அட்ஜெக்டிவ் சேர்க்கிறாங்க. சகனம் சர்வ துக்கானா, பொறுத்துக்கிறது, எல்லா துன்பங்களையும் பொறுத்துக்கிறது. எப்படி பொறுத்துக்கிறது அப்படின்னா, கவலையே இல்லாம, முணுமுணுப்பே இல்லாம சந்தோஷமா பொறுத்துக்கிறது மட்டும் இல்ல, பதிலுக்கு வேற எனக்கு நேரம் வரும்போது செய்வேங்கிற எண்ணமும் இல்லாம அப்படின்ட்டு சொல்லியிருக்கு. அதுதான் இங்க க்ஷமா. இது கீதையிலையும் 2-3 இடங்கள்ல வருதுன்னு நினைக்கிறேன். முக்கியமா 13வது அத்தியாயத்துல ஒரு 20 குணம் சொல்லுவாரு. தெய்வீக குணங்கள்ங்கிற லிஸ்ட்ல சொல்லுவாரு, அல்லது ஞானம்ங்கிற பேர் போட்டே சொல்லுவார். ஞானத்தை அடையிறதுக்கு உதவக்கூடிய குணங்கள் தான் ஞானம்னே பேர் போட்டு சொல்லுவார். ஆச்சாரிய உபாசனம் சௌச்சம் அப்படிங்கிற மாதிரி தொடங்கி வரும். இது ஒரு 20 குணம் சொல்லுவார். அதுல ஒண்ணு இந்த க்ஷமா, சாந்தி, ஆர்ஜவம் அப்படின்னு எல்லாம் வரும். நான் நினைக்கிறேன் பிராமண குணம் சொல்லும் போது அங்கேயும் க்ஷமா சொல்லுவார் நினைக்கிறேன். அந்த மாதிரி 2-3 இடங்கள்ல கீதையிலே வருது. எப்படினாலும் இது வந்து எல்லாருக்கும் பொதுவான குணங்கள் அப்படின்ட்டு சொல்றாரு. அப்புறம் ஸ்வதர்மக சர்க்காய அனந்தியாயச்ச, ஆனந்தியாயச்ச அப்படின்னும் எடுத்துக்கலாம். அந்த இடத்துல எத்தனை ஆ இருக்குங்கிறது கொஞ்சம் கன்ஃபியூஷனான இடம். அது சுதர்மம் ஏன் கடைபிடிக்கணும், பொது தர்மம் சிறப்பு தர்மம் 2 சொல்லியாச்சு. சுதர்மத்தை ஏன் கடைபிடிக்கணுங்கிறதுக்கு விளக்கம் சொல்ல முயற்சிக்கிறாரு. சுதர்மம் வந்து நம்ம சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு போகும். அனந்தியாயன்னு எடுத்துக்கலாம். அனந்தனா எல்லை இல்லாத, அந்தம் இல்லாத அப்படின்னு எடுத்துக்கலாம். அது தத்திதமா எடுத்துக்கிட்டா ஆனந்தியாயன்னு எடுத்துக்கிட்டாலும் தப்பு இல்லை. எப்படி எடுத்தாலும் அர்த்தம் ஒண்ணா நம்ம வச்சுக்கலாம். முக்தி அடைகிறது அப்படி அர்த்தம் எடுத்துக்கலாம். சொர்க்கத்துக்கு போறதுக்கும் இது பயன்படும், முக்திக்கு போறதுக்கும், 2க்குமே இதுதான் வழி. அதனால சுதர்மம் வந்து கடைபிடிக்கப்பட வேண்டியது அப்படிங்கிற அர்த்தத்துல சொல்றாரு. இதை கடைபிடிக்காட்டால் என்ன வரும், அந்த மாதிரி விஷயங்கள் அடுத்த டாபிக்கா வருது. நம்ம அதை அடுத்த வகுப்புல பார்த்துக்குவோம். இது தமிழ் 13க்கும் 14க்கும் என்ன போட்டிருக்காங்க பாருங்க. சத்தியம், சுத்தம், பொறாமை,
குரூரத்தன்மை என்னும் பொறுமை என்னும் இவை அனைவருக்கும் பொதுவான தர்மங்கள். சுய தர்மத்தை கடைபிடிப்பதால் சொர்க்கலோகம் கிட்டும். ஆனந்தத்தோடும் இருக்கலாம். அதை மீறுவதால் ஜாதி கலப்பு அது அடுத்தது. இது அதுக்கு முந்தின இது சுதர்மத்தை கடைபிடிக்கிறதுனால சுய தர்மத்தை கடைபிடிப்பதால் சொர்க்கலோகம் கிட்டும். ஆனந்தத்தோடும் இருக்கலாம். முக்திங்கிறது அப்படி பேர் எழுதியிருக்காங்க. இது வந்து அன்ரிஷம்ஷம் அப்படிங்கிற அன்ரிஷம்ஷம்ங்கிறதுல இருந்து ஆன்ரிஷம்ஷம்னு கொண்டு வந்திருக்காங்க. ரிஷம்ஷம்னா குரூவல்டி, அன்ரிஷம்ஷம்னா குரூவல்டி இல்லாம இருக்கிறது. அந்த குணம் இருக்கிறதுக்கு ஆன்ரிஷம்ஷம் தத்திதம். அன்ரிஷம்ஷத்தை தத்திதமாக்கி ஆன்ரிஷம்ஷம் கொண்டு வந்து குரூரத்தன்மை இல்லாம இருக்கிறது, மனிதாபிமானத்தோட இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். கருணையோட இருக்கிறது, இறக்கத்தோட இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். பிரார்த்தனை. ஓம் ஸ்வஸ்தி பிரஜாப்ய பரிபாலயந்தாம் न्यायेन मार्गेण महीं महिषाः गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यम् लोकाः समस्ताः सुखिनो भवन्तु काले वर्षतु पर्जन्यः पृथिवी सस्यशालिनी देशोऽयं क्षोभरहितः ब्राह्मणाः सन्तु निर्भयाः सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत् असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतङ्गमय ॐ शान्ति शान्ति शान्तिः। हरिः ॐ तत्सत्। सर्वं ब्रह्मार्पणमस्तु। श्रीकृष्णार्पणमस्तु।